அதை நான் படிச்சுட்டு அதுக்கு உண்டான எனக்கு என்ன தெரியாத பதிலும் நான் சொல்லிடுறேன். நம்ம அந்த ஃபாலோ அப் கொஷின் வேணால் கடைசியில் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. எல்லா கொஷின்ஸும் முடிஞ்ச அப்புறம் ஃபாலோ அப் கொஷின்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. யாருக்காவது ஃபாலோ அப் கொஷின் எழுதிக்கிறோன்னா கடைசியில் மறந்து போயிடலாம் என்ன ஃபாலோ அப் நம்ம கேட்க வேண்டியது அப்படின்றது. ஏன்னா முதல்ல வந்து எதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், ஏன் அந்த டெசிஷனுக்கு வந்தேன் அப்படின்னா, உடனே ஒரு கொஷின் அதோடைய ஆன்சர் சொல்லிட்டு உடனே ஒருத்தருக்கு அப்போவே ஒரு ஃபாலோ அப் கொஷின் தோணி அதுனா அப்புறம் ஒரு கொஷின்லேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லா கொஷினையும் பார்க்க முடியாததுன்னு ஆகிடும். நம்ம வந்து 1.25 மணி நேரம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் ஒரு டைம் லிமிட்டு. என்னோட ப்ரையாரிட்டி வந்து இருக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாம் பதில் சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் நம்ம வந்து ஃபாலோ அப் கொஷினுக்காக அப்படின்னு டைமை வச்சுக்கலாம் அப்படின்னு தோன்றது. அந்த விதத்தில் இன்னைக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றது. அப்படியே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தோன்றது. என்ன பிரச்சனைகளோ அதில் முதல் கேள்வி நான் அடியன் ஸ்ரீமதி ராமானுஜன் இதில் கொஸ்டின் வந்து நான் தனியாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டு வச்சுருக்கேன். அதனுடைய ஆன்சர்ஸையும் ஹிண்ட்ஸாக போட்டு வச்சுருக்கேன் டெக்ஸ்ட் ஃபைலில். யார் பேர் அப்படின்னு நான் போடலை, எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. பேர் சொல்லி இன்னார் கேட்டிருக்காரா அப்படியா சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து நான் அந்த மாதிரி போடலை. ஆனால் கொஷின்ஸ் வந்து நான் படிச்சிடுறேன், என்ன கொஷின்ஸ் பதிவாயிருக்கு அப்படின்றது படிச்சிடுறேன். யார் போட்டிருக்காலும் அவளுக்கே தெரிய வந்துடும் அந்த கொஷின்ஸை யார் போட்டது அப்படின்றது. இன்னொன்று நான் கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு சேர்த்து வச்சிருக்கேன். ஒரே செக்ஷனில் ஒரே மாதிரி கொஷின்ஸ் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே விதமான பதில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு கேள்வி சுவாமி கேட்டிருக்கார், லைக் டு பி என்லைட்டன்ட் அபவுட் தி ஆரிஜின் ஃப்ரம் த போதாயன விருத்தி. ஆரிஜின் ஃப்ரம் த போதாயன விருத்தின்ற ஆரிஜின் ஆஃப் ஸ்ரீபாஷ்யம் ஃப்ரம் த போதாயன விருத்தி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு தோன்றது. அதே போல் இன்னொரு சுவாமியும் கேட்டிருக்கார், அடியன் would like to understand more on the அவதாரிகை. some say it is அவதாரிகை, அதாவது போதா விருத்தியாக இருக்கணும். some say it is போதாயன விருத்தி கிரந்தம். some say போதாயன விருத்தி கிரந்தம் that would ever obtained from Kashmir. Others say the Vritti Grantham itself wasn't there, but it is a collection of urai that Bodhayana's Shishyas had written for the Vritti. அப்படின்னா இந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பற்றி ஒரு 2 கேள்வி வந்திருக்கு. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆரிஜின் பற்றி ஒரு ஜென்ரலாக இருக்குது, ஜெனரிக்காக இருக்குது அந்த கேள்வி. போதாயன விருத்தி கிரந்தத்தை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி கேள்வி தெரியுது. மற்றொரு கேள்வி என்ன தெரியுது அப்படின்னா, உடையவருக்கு கிடைச்சது போதாயன விருத்தி கிரந்தமே கிடையாது, இந்த போதாயன விருத்தி கிரந்தத்துக்கு உரை வேற யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கார், அதுதான் உடையவருக்கு. உடையவர் தான் எம்பெருமானார் ராமானுஜர். ராமானுஜருக்கு அதுதான் கிடைச்சது அப்படின்னு சில பேர் சொல்றா அப்படின்னு இன்னொரு கேள்வி. இது 2 விஷயத்துல அடியன் வந்து பார்த்ததுல இந்த போதாயனவர் அப்படின்ற யாரு அப்படின்னா, வியாசர் எப்படி ஒரு ரிஷியோ அதே போல போதாயனர் அப்படின்றவரும் ஒரு ரிஷியாக கருதப்படுறார். நம்ம போதாயன சூத்திரங்கள் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆக ரிஷிக்குள்ள படிகணித்தராக எண்ணப்படுகின்றவராக போதாயனர் இருக்கார். சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்ற கிரந்தத்துல தேசிகன் என்ன சாதிக்கிறாருன்னா, வியாசர் போதாயனர் இவர்கள் தான் வைதிக மதத்துக்கு பிரதம பிரவர்த்தகர்கள். அப்படிப்பட்ட அந்த மதத்தை மேற்கொண்டு வளர்த்தவர் பிரம்மநந்தி அப்படின்றவர். அவர் தான் டங்கரா இருக்கணும் அநேகமா. அதற்கு பிறகு இந்த கலியுகத்துல இந்த வைதிக மதத்துக்கு பிரவர்த்தகர் நம்மாழ்வார் அப்படின்னு தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தின்ற கிரந்தத்துல சாதிக்கிறார். ஆக அவ எடுக்கும் பொழுது போதாயன வியாசர் 2 பேர் சேர்ந்துமே தான் எடுக்கிறார். அப்போ என்ன தெரியுதுன்னா, வள ரிஷிகள் அப்படின்ற ஒரு பரிகணனை போதாயனர் அப்படின்றவருக்கு இருக்கு. அவர் தான் வந்து வேதவியாசர் அப்படின்ற ஒரு ரிஷி. அவர் எழுதின கிரந்தத்துக்கு இது சுகபிரகாஷிகாச்சாரியரே கேட்டுக்கிறார், எம்பெருமானா ஸ்ரீபாஷ்யம் பண்ண வந்தாரு, எம்பெருமானா ரிஷி கிடையாது. ஒரு ரிஷி வேதவியாசர் எழுதின கிரந்தத்துக்கு எப்படி எம்பெருமானார், ஒரு ரிஷியினுடைய கருத்தை இன்னொரு ரிஷி தான் தெரிஞ்சுக்க முடியும், எம்பெருமானார் எப்படி பண்ண முடியும் ஸ்ரீபாஷ்யத்தை அப்படின்னு கேட்கிற கட்டத்துல போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்து ரிஷி பண்ணதை ரிஷி தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ரீதியில போறார் சுதபிரகாஷிகாச்சாரியர். அதனால என்ன தெரியுதுன்னா, போதாயனன்றவர் வேதவியாசருடைய சூத்திரத்துக்கு பண்ணவர், அவர் ஒரு ரிஷி. விருத்தி கிரந்தத்தை பண்ணவர் ரிஷி. இல்ல இந்த விருத்தி கிரந்தம் ஒண்ணு இருக்கு, பாஷ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விருத்தின்றதுக்கும் பாஷ்யத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. வியாக்கரண சாஸ்திரத்தை எடுத்துட்டாலே அங்க காஷிகா விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். பாணினியுடைய சூத்திரம், பாணினி மகரிஷி வியாக்கரண சூத்திரங்கள் பண்ணியிருக்கார். அதுக்கு காஷிகா அப்படின்னு ஒரு விருத்தி அமைஞ்சிருக்கு. அது 2 பேர் பண்ணியிருக்கா, ஜெய
ஜெயாதித்யர் நினைக்கிறேன், ஜெயாதித்யர் ஜெயதீர்த்தர் அந்த மாதிரி ஒரு பேர் கொண்டவர். அப்புறம் வாமனர் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து பண்ணினது காஷிகா விருத்தி கிரந்தமானது. பதஞ்சலி முனிவர் பாஷ்யம் பண்ணியிருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், பிரசித்தமானது. இந்த விருத்திக்கும் பாஷ்யத்துக்கும் என்ன வாசி அப்படின்னா, இந்த விருத்தின்ற கிரந்தம் நேர சூத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அப்படியே அர்த்தத்தை சொல்லக்கூடியதுதான் விருத்தி கிரந்தம். இந்த பாஷ்யம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்ஷேபசிய சமாதானம் என்று அதையும் சேர்த்து சொல்லும். என்னென்னலாம் ஆக்ஷேபங்கள் வரத்துக்கு சம்பாவனை இருக்கு, அந்த ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் சமாதானம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் பாஷ்ய கிரந்தம். அப்போ விருத்தி அப்படின்றதுக்கும் பாஷ்யத்துக்கும் இந்த வேறுபாடு இருக்கு. நேர சூத்திரார்த்தத்தை மட்டும் தெரிவிக்கிறது விருத்தி கிரந்தம். அதுக்கு உண்டான உதாரணங்கள்லாம் காட்டின்னு போட்டு இப்படிதான் காஷிகா விருத்தியில இருக்கும். அங்கேயும் சில சமாதானங்கள்ல கேள்விகள் சமாதானங்கள்லாம் இருக்கும். ஆனா பாஷ்யத்துல இருக்கிற அளவுக்கு இந்த விருத்தி கிரந்தத்துல இருக்காது. இதான் விருத்திக்கும் பாஷ்யத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தியை பண்ணினது இந்த போதாயன மகரிஷி அப்படின்றவர். இதுல அடுத்தது உடையவருக்கு போதாயன விருத்தி கிரந்தம் தான் கிடைச்சதா, இல்லாட்டி அதனுடைய உரை மற்றவர்கள் எழுதினது அதுதான் கிடைச்சதா அப்படின்ற கேள்விக்கு என்ன தோன்றதுன்னா, உடையவருக்கு சாட்சாத் போதாயன விருத்தி கிரந்தம் தான் கிடைச்சது. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே பூர்வாச்சாரியாக சங்கிஷிபுகு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீரணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் பூர்வாச்சாரியாக சங்கிஷிபுகு அப்படின்னு உடையவர் சாதிக்கிறார். ரொம்ப விஸ்தீர்ணமா இருக்கு போதாயனருடைய விருத்தி கிரந்தம். அந்த பூர்வாச்சாரியால், அதாவது திரமிடர், டங்கர் போன்ற பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் குறைச்சிட்டார்கள் அப்படின்னு சொல்ற உடையவர் அப்ப என்ன பண்ணிருக்கணும் உடையவர்? அப்ப 2 கிரந்தத்தையும் பார்த்தா தானே இந்த மாதிரி ஒரு பிரதிஜை, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும். ஒருத்தர் அந்த கிரந்தத்தை சுருக்கிட்டார் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? அப்ப மூல கிரந்தத்தையும் பார்த்திருக்கணும், அது வியாக்கியானத்தையும் பார்த்தா தான் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்ல முடியும். அதனால இது வச்சு என்ன தோன்றதுல உடையவர் நிச்சயமா நேர போதான விருத்தி கிரந்தத்தையே பார்த்திருக்காரு அப்படின்னு தான் தோன்றது. சரித்திரமும் அப்படிதான் இருக்கு. பூரத்தாழ்வன் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணினார் அப்படின்னு தான் சரித்திரமே இருக்கு. அதனால இது அந்த ஒரு 2 கேள்விகளை கம்பைன் பண்ணி வந்த பதில் இது. அடுத்த கேள்வி, as Adiyan understood from first video, Shruti refers to Vedam plus Vedantam, that is Purva Bhagam and Uttara Bhagam. In the Mangala Shlokam, it is said Shruti Shiras refers to Vedantam. Shiras means head. So Adiyan was thinking Shruti Shiras must be referring to Vedam by natural order. Is it because Vedantam talks about Brahman that it is considered as head? அப்படின்னு சுவாமி கேட்டிருக்கார். இதே சாயையில இன்னொரு கேள்வி இருக்கு. In the second lesson, while describing Shruti Shiras, the meaning was told as Uttara Bhagam. Whereas Uttaram is second part. Whereas Shruti Shiras means head. So the meaning is not understood fully. Can you please explain? அப்படின்னு இன்னொரு கேள்வி. 2 கேள்வியும் யோசிச்சு கேட்டிருக்கா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ருதி ஷிரஸ் வேதாந்தத்தை சொல்லும் பொழுது ஸ்ருதி ஷிரசி விதிப்தி அப்படின்னு அகில பவன் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அப்போ ஸ்ருதியினுடைய ஷிரஸ், ஸ்ருதியினுடைய தலை ஸ்ருதி ஷிரஸ், ஷிரஸ்னா தலை தானே. ஸ்ருதியினுடைய ஷிரஸ் எது அப்படின்னா வேதாந்தம் அப்படின்னு தான் ஆச்சாரியாரெல்லாம் சொல்றான். எப்படி ஸ்ருதியினுடைய ஷிரஸானது வேதாந்தம் ஆகும்? வேதாந்தம் அப்படின்றது வேதத்தினுடைய உத்தர பாகம். தலைன்றது எடுத்தோடனே முதல் பாகமாக தானே தெரிகிறது. அப்போ அது பூர்வ பாகமாக தானே சொல்லணும் அப்படின்னு அபிப்பிராயத்தோட ஒரு கேள்வி கேட்கிறா. இல்ல தாற்பயம் என்ன அப்படின்னா, இந்த தலை இருக்கே, இதுக்கே நம்ம பூர்வாச்சாரிய விவகாரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய குரு பரம்பரை பிரபாவம் போன்ற கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்லுவானா, ஒரு ஆச்சாரியர் தன்னுடைய திருவடிய சிஷியருடைய தலையில அலங்கரித்தார் என்றால் அதுக்கு என்ன சொல்லுவானா, உத்தமாங்கத்தை அலங்கரித்தார். ஆச்சாரியர் உத்தமாங்கத்தை அலங்கரித்தார் அப்படின்னு. உத்தமமான அங்கம் இந்த உடம்புலயே உத்தமமான மிகவும் உன்னதமான அங்கம் எது அப்படின்னா தலைதான். அதனால இந்த ஹெட் டு ஃபுட் டிராவல்ஸ் பண்ணோம்னா அப்போ முதல் ஹெட்டு கடைசியில் தான ஃபுட்டு அப்படின்ற அபிப்பிராயத்துல கேட்டிருக்கா. ஆனால் ஆக்சுவலா இந்த தலை அப்படின்றத இருக்கக்கூடிய உத்தமமான அங்கம் இந்த உடம்புல. ஆகையினால ஸ்ருதியினுடைய தலை, ஸ்ருதியினுடைய சிரஸ் என்று வேதத்தினுடைய அந்தம் உத்தமமான அங்கமானது சொல்லப்படுறது அப்படின்றது பதில். அடுத்த கேள்வி கொஞ்சம் ஜெனரிக்கான கேள்வி, நேர இதுல சம்பந்தப்படாத ஒரு கேள்வி. இருந்தாலும் எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சுருக்கமா அதுக்கு பதில் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச பதில சொல்றேன். இதுல கேள்வி என்னன்னா, why is it so hard for us to get out of this maya or prakriti that we read in Gita is impossible for us to get out on our own அப்படின்னு. இந்த மாயால கட்டுப்பட்டிருக்கோம், ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு வெளில வருது அப்படின்னு ஒரு கேள்வி. பதில் என்ன அப்படின்னா, பிள்ளை திருநாரையூர் அரையர் அவருடைய பதில் அநேகமா எல்லாரும் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். ஒரு குருவி பனைத்த ஒரு கூட்டை ஒருத்தன் பிரிக்க முடியாது. சர்வசக்தி கர்மாதீனமாக
பிணைத்த கூட்டவது எப்படி விடுவிக்குமா, அது நம்மளே எப்படி விடுவிக்க முடியும் நம்மள அப்படின்னு பிள்ளை திருநாளை ஒரு அறையருடைய வார்த்தை. இந்த சம்சாரமானது எம்பெருமான் வந்து கர்மாதீனமா இந்த பிரகிருத்தியில கட்டி வச்சிருக்கான் நம்மள. அப்பப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஆசை வரும், திடீர்னு ஒரு எண்ணம் வரும். நேற்றுக்கு நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி ஆசையே இருந்திருக்காது, இன்னைக்கு ஏனே தெரியாத எண்ணம் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கணக்கு தெரியாது, அனாதி காலமா ஏதோ ஒரு பார்ப்போம், அது வந்து இப்போ தாக்கின்னு இருக்கு நம்மள. பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா திடீர்னு ஒரு எண்ணத்தை கிளப்பி விடுவார். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் எல்லாம் அழகா பராயத்தாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணத்துல ஸ்ரீபாஷத்தில் சுத்தபிரகாஷி காட்சி ஆச்சாரியர் அழகா பதில காட்டிட்டார். அது வரும்பொழுது பார்க்கணும் அவசியம். ஒரு ரொம்ப முக்கியமான அதிகரணம் பராயத்தாதிகரணம் அப்படின்றது வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான அதிகரணம். அது தெரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில எப்படி நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ வாழ்க்கைய பெருமாள் வந்து கர்மாதீனமா கொடுப்பாரு. அதை வந்து அவர் கேட்க முடியாது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க முடியாது. சுதந்திரனா அவர் கொடுக்குற அந்த ரூல்ஸ்லயும் அந்த ரூல்ஸ் படி வாழ்ந்துட்டு இதுல இருந்து தாக்கம் இல்லாம எம்பெருமான கைங்கரியம் பண்றது அப்படின்றது சொல்லி வச்சிருக்கார்கள் ஆச்சாரியர்கள். அதை நம்ம டீடைல்டா கண்டிப்பா ஒரு கட்டத்துல கண்டிப்பா பார்த்து ஆகணும். இந்த கேள்விக்கு தான் பதில். இந்த பிரகிருத்திலேருந்து எப்படி ஏன் வர முடியல அப்படின்னா சர்வசக்தி அவங்க சங்கல்பத்தினால கட்டி வச்சிருக்கான். நம்ம லேஸ்பட்டவர்கள் கிடையாது. நம்ம எவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, எவ்வளவு பாப்பத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. காரணம் நம்ம தான். நம்ம ஏன் வர முடியல அப்படின்னா காரணம் நான் தான். யானே என்னை அறியலாது அப்படின்னு தன் மேலதான் பழிய போட்டுக்கிறார் ஆழ்வார். நான் தான் என்ன அறிஞ்சிக்கல அப்படின்ட்டார். அதனால நம்மளுடைய அனாதி கர்மத்தை கடாட்சித்து பெருமான் இந்த மாதிரிலாம் அப்பப்போ பிரகிருத்தில ஆசைகள் சிலதெல்லாம் ஏற்படுத்துவான். நம்ம அதுக்கு வெள்ளவரத்துக்கு ஆச்சாரியால வழி சொல்லியிருக்கா. இந்த வெள்ளவர வழியை ஒரு கட்டத்துல பார்ப்போம். அடுத்தது knowing now that bhakti rupapanna jnanam is what I need to have, how can I experience, learn, develop that. அப்போ உடையவரே கேட்டார், பக்தி ரூபாபன்ன ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு. சேமுஷி பக்தி ரூபா மம பவது அப்படின்னு உடையவர் பிரார்த்திச்சார். இப்போ நம்ம எல்லாருக்கும் பக்தி ரூபாபன்ன ஞானம் தான் வேணும். கைங்கரியாவே கைங்கரியத்துக்கு ருச்சியை வளர்க்கக்கூடியதாக நமக்கு பக்தியானது வேணும். இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ண நமக்கு இந்த ஞானம் பெறும். இப்படிதான் ஆச்சாரியெல்லாம் சொல்லி வைக்கிறான். நம்மளுடைய சுரூபத்தை அனுசந்தானம் பண்றோம், எம்பெருமானுடைய ஏற்றத்தை அனுசந்தானம் பண்ண நமக்கு எப்படி ஒரு விஷயத்துல ஆசை வரும். அதனுடைய ஏற்றத்தை மனசுல நினைக்கதான் அதுல ஆசையே வரும் நமக்கு. அது எம்பெருமானே வந்து ஒரு கீதையில ஒரு பிரக்கிரியையே சொல்றான். எப்படி வந்து காமமானது ஏற்படுறது அப்படின்ற பொழுது முதல்ல அதனுடைய இருக்கக்கூடிய ஒரு நினைவுனாலதான் அந்த விஷயத்துல பத்தி ஒரு காமமே நமக்கு ஏற்படுறது. அப்ப அது உயர்ந்தது அப்படின்னு நினைச்சோம்னா எனக்கு இது வேணுமே, அனுபவிக்கணுமே அப்படின்னு தோணும். இதேதான் பகவத் விஷயத்திலையும். பகவான் உயர்ந்தவன், எம்பெருமான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோமே என்றால் நமக்கு அவசியம் அவன் இடத்துல ஒரு பக்தி வரும். அவன் ஞானன்றது கண்டிப்பா ஒரு பூர்வ பாவியாக நமக்கு இடைவிடாமல் ஏதோ 2 நிமிஷம் நினைச்சோம் அப்படின்றது போறாமல் எப்பப்பெல்லாம் ஒரு சந்தேகம்லாம் ஒருத்தன் நம்ம மனசுல நம்மளே களைஞ்சிட்டு அந்த சந்தேகத்தெல்லாம் எம்பெருமான் தான் உயர்ந்தவன், இந்த பிரகிருத்தியானது தாழ்ந்தது, எம்பெருமான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்க எம்பெருமானத்துல அவசியம் ஆசை வரும். ஆக இந்த பக்தி ரூபாபன்ன ஞானத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா பகவானுடைய வைலட்சண்யத்தை அனுசந்தானம் பண்ணணும், அவனுடைய சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணணும். அவனுக்கு நாம் அடிமை அப்படின்னாலே உடனே என்ன தோணும், இந்த எம்பெருமானத்துல வணங்கணும் அப்படின்னு தான் தோணும். அப்புறம் வாட் வில் என்ஷூர் மை சேஃப் அசென்ஷன் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் கோளாறு எனக்கு. அசென்ஷன் டு ஸ்ரீவைகுண்டம் அண்ட் கீப் அடியன் எங்கேஜ் இன் கைங்கரியம் டு திவ்ய தம்பதிஸ். நம்ம வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுக்கு ஒரு என்ன ஒரு கேரண்டி அப்படின்ற மாதிரி எம்பெருமானு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடுது. ஸ்ரீவைகுண்டம் போறதுக்கு எல்லாம் கேரண்டி அப்படின்னா ஒரு 2 உபன்யாசத்துல கேள்விப்பட்ட சரித்திரம் அது சொல்றேன். நாட்டேரி ராஜகோபாலாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். ரொம்ப வருஷ காலம் முன்னாடி அவருடைய உபன்யாசத்துல கேட்ட ஒரு விஷயம், ஒரு சன்னியாசியம் அவர்கிட்ட ஒருத்தர் போனாராம். போயிட்டு, சுவாமி எனக்கு வந்து இந்த சம்சாரத்துல வந்து இதுவாகணும், நான் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும், நான் எல்லாத்தையும் விடணும் அப்படிதானே, எல்லாத்தையும் விட்டுடணும், நீங்களாம் சன்னியாசிதான் இருக்கீங்க, நானும் எல்லாத்தையும் விடணும் அப்படிதானே அப்படின்னு கேட்ட உடனே இந்த சன்னியாசி பதில் சொன்னாராம், அப்படிலாம் ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, இருக்கிறபடியே ஒண்ணுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தர் வந்து கேட்டாராம், சுவாமி எனக்கு ஸ்ரீவைகுண்டம் போகணும்னு ஆசையா இருக்கு, நான் இப்படி இருந்தாலே போதும் இல்லையா, ஏதோ பிரபத்தி அப்படின்னு பண்ணிட்டு இப்படி இருந்தாலே போதும் இல்லையா அப்படின்னாராம். அப்படின்னா இல்லப்பா, எல்லாத்தையும் விடணும் நீ அப்படின்னு சொன்னாராம். ஒரே கேள்வி மாதிரிதான், ஸ்ரீவைகுண்டம் போனா என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் விடணுமே அப்படின்னு வந்து கேட்டவரை நீ ஒண்ணுமே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் வந்து நான் எல்லாத்தையும் அப்படி இருக்கலாமே அப்படின்னு கேட்டவரை நீ எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம மனசுக்கே தெரிஞ்சிடும் நமக்கு பற்று இருக்கு அப்படின்னா. இன்னும் ஸ்ரீவச்சன பூஷத்துல வேறு அனித்தானால் அசல் செய்து பொசிந்து காட்டுமா போலே அப்படின்னு சூத்திரம் சாதிகள் பிள்ளைலோகாச்சாரியர். நமக்கு ஒரு மாதிரி தெரியும் ஸ்ரீவைகுண்டம் வரப்போகுது அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி பற்றுலாம் இந்த உலகத்துல வேண்டாமே போதுமே அப்படின்னு. 6 வந்ததுன்னா
பக்கத்துல இருக்கிற நிலம் வந்து ஒரு மாதிரி நீர்ப்பசை வந்து அங்க போக ஆரம்பிக்கும். அதே போலதான் நமக்கும் வந்து சரி இந்த சம்சாரத்திலே நம்ம போக போற திருநாட்டுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி தெரிய வரும். எனக்கு இதுல ருச்சி இல்லை, இது வேண்டாம், இது போதுமே, எம்பெருமான் திருவடிகள் தான் வேணுமே அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியும். அதனால கண்டிப்பா விட்டே பற்ற வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் வந்து சர்மஸ்லோகத்தை சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் விட்டு உபாயத்தை விடு அப்படின்னு சொன்னான். நம்ம ஆச்சாரியார் வந்து புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகையும் எல்லாத்தையும் விட்டிடை பற்று அப்படின்னு சொல்ல சில ஆச்சாரியர்கள் கூறத்தாழ்வான் போல பரம கிருப்பாடுக்கெல்லாம் நம்மளை புரிஞ்சின்றவர்கள்லாம் எல்லாத்தையும் விட முடியாது. முதல்ல பற்றிட்டு நீ பற்றிட்டு அவனுடைய எம்பெருமானினை பற்றவே உன்னுடைய மற்ற பற்றுகள்லாம் தன்னடை விட்டு போகும் அப்படின்னு. ஆனா எல்லாருமே ஒத்துக்கிறது என்ன, மற்ற விஷயத்துல பற்றி இருக்கேன் அப்படியே திருநாட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சாரியெல்லாம் ஒத்துக்கல. மற்ற பற்றுகள்லாம் தன்னடையே போக வேண்டியிருக்கும். அதனால எம்பெருமானோட இங்கேயும் அதே தான். எம்பெருமானுடைய ஏற்றத்தை அனுசந்திக்க நமக்கே தெரியும். நமக்கு இந்த ஜென்மம் வேண்டாமே, இன்னொரு ஜென்மம் வேண்டாமே அப்படின்னு எங்க பற்றுகள்லாம் இங்க அகல எம்பெருமானே தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டோம். எம்பெருமான் திருவடிகளை போய் நம்ம சேர போறோம், திருவடி நித்திய கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது இப்போ why to learn Purvapaksha statements and then understand the correct meaning? Why not learn the correct meaning straight away? அப்படின்னு எதுக்காக இந்த பூர்வபக்ஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு எதுக்காக சித்தாந்தத்துக்கு போனோம். நேரம் ஸ்ரீபாஷ்யம் அதில் பூர்வபக்ஷம் எடுத்துட்டோம்னா அப்படியே இந்த உள்ளங்கையிலே அடக்கிடலாம். அந்த மாதிரி சின்னதாகிடும், நிம்மதியாக இருக்கும் நமக்கும் படிச்சுட்டு போகிறதுக்கு. எல்லா கிரந்தங்களும் உள்ளங்கையில் அடக்கிற அளவுக்கு ஆகிடும். எதுக்கு இந்த பூர்வபக்ஷம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் தப்பான ஒரு அர்த்தத்தை சொல்றாரு, அதுதான் பூர்வபக்ஷம் அப்படின்னு பேர். அந்த அர்த்தத்தையும் சொல்லிட்டு அது தப்பு அப்படின்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் சரியான அர்த்தத்துக்கு ஏன் போகணும், நேரடியே சரியான அர்த்தத்தை சொல்லிடலாமே அப்படின்னு கேள்வி. இந்த பதில் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாமே இந்த ஃபார்மேட்டை பின்பற்றிருக்கா, பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்படின்னு ஃபார்மேட் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து வெறும் அர்த்தத்தை மட்டும் கேட்டா கூட நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள ஆழமா வர வர மற்றதெல்லாம் விடணும், எம்பெருமானம் மட்டுமே பற்றணும் அப்படின்னு மனசுல நல்லா படப்பட சில சந்தேகங்கள்லாம் விடும் இல்லையா. எம்பெருமான் ஏன் அப்படி பண்ணா, ஏன் எம்பெருமான் இப்படி பண்ணல, இப்போ லீலா விஷயத்துல எவ்வளவு சந்தேகங்கள் நமக்கு வருது, எப்படி ஏன் லீலா பண்ணணுமா இப்படிலாம் அப்படின்னு சந்தேகம் வருது. ஆக இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு ஏதாவது ஒரு காலத்துல இப்படி வந்துதான் தீரும். ஆகையினால நம்ம ஆச்சாரியால என்ன பண்றான்னா, முதல்ல சந்தேகத்தை காமிச்சிட்டு அதை உடைச்சிட்டு அப்புறம் சித்தாந்தத்தை கொடுக்குறான். அப்ப நம்மளுடைய புத்தியானது ஸ்திரமா இருக்கும், இதுதான் இப்படி அப்படின்னு ஸ்திரமாக அடிக்கிறதுக்காக பூர்வபக்ஷத்தையும் சொல்லிட்டு அதை கண்டனம் பண்ணிட்டு சித்தாந்தத்தை கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இது ஆக்சுவலா நம்ம லௌகீகத்துல கூட இப்போ யாராவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்றான்னா ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று பண்றான். ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா அடுத்த தடவை பண்ணும்பொழுது இதே கூடியில நான் விழக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிறான் அவன். இதுதான் அந்த வைதிக சம்பிரதாயத்தில் அன்று தொடங்கி ஆசிரியர்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த சந்தேகம்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சந்தேகம் முதல் தெரிவிச்சுட்டு இந்த சந்தேகம்லாம் அவர்களே உடைச்சார்கள்னா நமக்கு வந்து ஒரு தெளிவான ஞானம் பிறகு சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது அப்படின்னு இதுக்கு பதில். அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு சதிஸ்லோகி பாகவதம் அகமேவ ஆசம் ஏவ அக்ரே நான்யத் எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் பகவான் அண்ட் டியூரிங் பிரளயா எவ்ரிதிங் கோஸ் இன்டு பகவான். Then how Shruti is not created from Bhagavan as per Sri Vaishnava Matam? இப்போ ஏன்னா ஸ்ருதி அப்படின்றது என்ன பார்த்தோம் இந்த முதல் வீடியோலயே, ஸ்ருதி அப்படின்றது அபௌருஷேயம், பகவான் கூட சொன்னது கிடையாது, அது அபௌருஷேயம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த கேள்வி வருது, பிரளய காலத்துல ஒண்ணுமே கிடையாது எல்லாமே போயிடும் அப்படின்னா இப்போ பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி வரும் பொழுது அபௌருஷேயமானதாக இருந்ததுன்னா எப்படி அது தன்னடையே வர முடியும்? என்ன கிரமம் அது? இப்போ பகவான் சொன்னா அப்படின்னு தானே ஆகணும், இப்போ பகவான் சொன்னதுதானே வேதம் அப்படின்னு ஆகணும். எப்படி அபௌருஷேயம் ஏற்றுக்க முடியும் வேதத்தை? பழைய காலத்துல ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு கேள்வி வர இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ருதி அபௌருஷேயம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா என்ன மீன் பண்றோம் அப்படின்றது தேவதாதிகரணம் அப்படின்ற ஒரு அதிகரணம் முதல் அத்தியாயத்துல 3வது பாதத்துல தேவதாதிகரணம் அப்படின்றது வருது. மூணாவது பாதத்துல 3வது வாரம் தேவதாதிகரணம் அப்படின்றது வருது. இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு கொஞ்சம் சங்கதியா சொல்லிட்டு நல்லா அப்பதான் மனசு நல்லா படும் அப்படின்றதுக்காக இங்க என்னன்னா, நமக்கெல்லாம் பிரம்மோபாசனம் பண்ணலாம், மனுஷர்கள் நாம இருக்கோம், நாமெல்லாம் பிரம்மோபாசனம் பண்ணலாம். தேவர்கள்லாம் பண்ணலாமா? தேவர்களுக்கெல்லாம் பிரம்மோபாசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வர அங்க அந்த பூர்வபக்ஷி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, தேவர்கள்லாம் பிரம்மோபாசனம் பண்ண மாட்டார்கள், ஏன்னா அவர்களுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வர அங்க சொன்னார் வேதவியாசர், இல்ல தேவர்களுக்கெல்லாம் உருவம் கூட உண்டு, அவர்கள்லாம் தாராளமா பிரம்மோபாசனம் பண்ண, ஏன்னா அவர்களுக்கும் வேண்டி இருக்கு.
அவர்களுக்கும் மோட்சம் போனோம் அப்படின்ற எண்ணம் வரும். பக்தியை பண்றதுக்கு உடம்பு இருக்கு அவர்களுக்கு. அதனால தேவர்களும் தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. தேவர்களுக்கெல்லாம் உடம்பு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யஜ்ஞத்திலும் தேவர்களை ஆவாகனம் பண்றோம் இல்லையா, அழைக்கிறோம். இந்திர ஆகச்சா, ஹரிவா ஆகச்சா, வா வா அப்படின்னு ஒவ்வொரு யஜ்ஞத்தெல்லாம் அழைக்கிறோம். ஒரே நேரத்தில் 100 பேர் யாகம் பண்ணலாம். இந்திரன் ஒரு தேவதை இருக்கான்னா அவனுக்கு உடம்பும் இருக்கு அப்படின்னா அவன் எங்கதான் போவான் அப்படின்னு ஒரு கேள்வி வர, அதுக்கு சொன்னார்கள், இல்ல அவருக்கெல்லாம் பெரிய சக்தி இருக்கு, ஏன் ஒருத்தனே ஒருத்தன் 100 உடம்பு எடுத்துக்க மாட்டானா? சௌபரி அப்படின்ற மகரிஷி விஷயத்திலே பாக்குறோம் இல்லையா, ஒரு மனுஷன் விஷயத்திலே பாக்குறோம், தேவர்கள்லாம் எடுத்துக்க மாட்டார்களா அப்படின்னு ஒரு பதில் சொல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வந்தது. இந்த தேவர்கள்லாம் அழியக்கூடியவர்கள். அப்போ ஏன்னா இந்த உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்றவன் மீமாம்சகன் அப்படின்னு ஒரு மதத்தை சார்ந்தவன். மீமாம்சா அப்படின்னு பூர்வ மீமாம்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்மினி உடைய சூத்திரங்கள் அதையே முக்கியமாக வைத்திருப்பவன் தான் மீமாம்சகன். அவனுடைய மதத்துல தெய்வம் தேவதை அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்லுவானா, கர்மத்தை பண்ணுவான், கர்மத்தை பண்ணா நேர பலன் கிடைக்கும், தேவதை அப்படின்னு நடுவு தேவையே கிடையாது, கர்மமே பலத்தை கொடுக்கும். அதுக்கு என்ன உதாரணம் காட்டுறான் அப்படின்னா, கிருஷி தொழில் இருக்கு. இந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, கர்ஷகர்கள், அதாவது கிருஷி தொழில் ஃபார்மிங் இருக்கு இல்லையா, அதை பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள், பயிரை அந்த விதையை விதைக்கிறார்கள், தண்ணீர் பாய்ச்சுறார்கள், ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் போட்டு எல்லாம் வேலையை பண்ணி, வேலையினாலதான பலன் கிடைக்கிறது. சசியம் அந்த பயிர் எப்படி விளையிறது, இவர்கள் கர்மத்தை பண்றார்கள், பயிர் விளையிறது, இவ்வளவுதானே. அதே போல யாகம்ன்ற கர்மத்தை பண்றோம், நமக்கு சொர்க்கம் அப்படின்னு பலன் கிடைக்க போறது. இது நடுவில் இன்னொரு தேவதை அப்படின்றதுக்கு லோகத்தை அந்த மாதிரி வேணா கிருஷி தொழில் பண்ண இன்னொருத்த பயிரை கொடுக்குறான்னா அந்த கர்மமே தானே பயிரை விளைவிக்கிறது. அதே போலதானே வேதத்திலையும் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த மீமாம்சகர். அவன் என்ன பண்றான்னா தேவதையே கிடையாது. அதனால இப்ப தேவதை இல்லை அப்படின்னா ஒரு வேதத்துல ஒரு கஷ்டமும் கிடையாது. தேவதை ஒத்துண்டோன்னா ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன சிரமம் அப்படின்னா, இப்போ இந்திரன் ஒரு தேவதை இருக்கு. அப்ப இந்திரனானவன் இந்த காலத்துல சிருஷ்டிக்கப்படுறான், இந்த காலத்தை அழிகிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு அழிவு வருது அப்படின்னு புராணங்கள்லாம், உங்க புராணங்கள்லாம் சொல்றது இல்லையா, நம்மளை பார்த்து கேட்கறான். அவன் ஆமான்னு ஒத்துக்கு போறான். அப்போ சரி, இப்ப அழியறான் அந்த இந்திரன் அப்படின்னா அப்போ வேதத்துல இந்திரனை பத்தி பிரஸ்தாபம் இருக்கா? இப்ப வேதமானது அனித்தியமான ஒரு இந்திரனை, இப்ப ஏற்பட்ட ஒரு இந்திரன், அவனை பத்தி அனாதியாக இருக்கக்கூடிய வேதம் பேசுமா? எப்போ எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய வேதம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு இந்திரனை பத்தி, இப்ப அழியக்கூடிய ஒரு இந்திரனை பத்தி. அப்ப இந்திரனுடைய காலத்துக்கு பிறகு வேதம் என்ன ஆகும்? அது இந்திரன்னா அதுக்கு அர்த்தமே இருக்காது, எவனுமே இருக்க மாட்டானே அப்படின்னு ஒரு கேள்வி வர. ஆகையினால இந்திரன்னா ஒரு உருவத்தை எடுத்துக்க கூடாது, என்றைக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லையே தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதத்துல அவன் போறான் அந்த மீமாம்சகர். அதுக்குதான் வேதவியாசர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்திரன்றவன் அழிவான் ஏற்படுவான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஒரு வியக்தி இந்திரன் அழிஞ்சா கூட அவன் ஸ்தானத்துல இன்னொருத்தவன் சிருஷ்டிக்கப்படுவான். ஆகையினால இந்திர பதவி அப்படின்றது அது நீடிச்சுட்டே தான் இருக்குமே ஒழிய, அதனால வேதமானது ஏதோ என்னைக்கோ ஏற்படக்கூடிய ஒரு வியக்தியை பார்த்துதான் சொல்லல, அது ஒரு பதவியை பத்தி சொல்றது வேதமானது. ஆகையினால இந்த வேதமானது எல்லா காலத்தையும் இருக்கக்கூடிய வேதமானது எல்லா காலத்தையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் சொல்லிட்டு வருதே ஒழிய அப்பப்போ அழியக்கூடிய பொருளை மட்டும் சொல்லல அப்படின்னு ஒரு பதில் வர. அதுக்கு மேலதான் அவன் கேட்கறான், வேதத்துக்கு அழிவு இருக்கு, பழைய காலத்துல வேதமே அழிஞ்சு போயிடுமே, வேதத்தை எப்படி நித்தியம்னு சொல்ல வரீங்கோ அப்படின்னு கேள்வி வர. அங்கதான் சூத்திரக்காரர் பதில் சொல்றார், நாங்க வேதத்தை நித்தியம் அபௌருஷயம் அப்படின்னா என்ன மீன் பண்றோம், என்ன சொல்றோம் அப்படின்னா, போவான கல்ப காலத்துல வேதமானது போயிட்டு இருக்கும் இல்லையா, தொண்டு தொட்டு வேதமானது அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த கல்ப காலத்தினுடைய முடிவுல எல்லாமே முடிஞ்சிட போகுது. சரி, ஆனா எம்பெருமான ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் இந்த சிருஷ்டி காலத்துல என்ன பண்றான் அப்படின்னா, போன கல்ப காலத்துல என்ன வேதமானது ஓதப்பட்டதோ அதையே மறுபடியும் ஞாபகம் வச்சிருந்து எம்பெருமான் கொடுக்குறான். இந்த கல்பத்துல மறுபடியும் அது அப்படியே தொடரும், கல்பம் முடிஞ்சு போயிடும். அடுத்த சிருஷ்டி காலத்துல இதே கிரமம் தான், போன கல்பத்துல என்ன ஓதப்பட்டதோ அதை ஞாபகத்தை வச்சுட்டு எம்பெருமான் மறுபடியும் கொடுக்குறான். அதுதான் உடையவர் சொல்றார், ஏத தேவகி வேதசி அபௌருஷயத்துவம் பூர்வ சம்ஸ்காரேன சாயேவ அனுபூர்வி கத்தியதே அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் உடையவர் சொல்றார் ஸ்ரீபாஷ்யத்துல. வேதம் அபௌருஷேயம், வேதம் அபௌருஷேயம் அப்படின்னா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு புருஷன் சொல்லல அப்படின்னா இந்த எம்பெருமான் பரமபுருஷன் கூட தானா புதுசா இப்போ சொன்னானா, தானா புதுசா சொல்லல, அது சொன்னாதான் பௌருஷேயம் அப்படின்னா. இந்த சிருஷ்டி காலத்தினுடைய ஆதியில எம்பெருமானை யோசிச்சு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது பௌருஷேயம் ஆயிடும். அப்படி பண்ணல எம்பெருமான். போன கல்ப காலத்துல என்ன வேதம் இருந்ததோ அது எம்பெருமான் ஞாபகம் இருக்குமே, அவன் சர்வஜன் ஆச்சு, அத்தையே தான் மறுபடியும் இது சொல்லியிருக்கான். ஆகையினால
எம்பெருமானும் சொல்லாததுனால வேதமானது அபௌருஷேயம், வேதமானது பழைய காலத்துல எப்படி அப்படின்னு கேள்விக்கு பதிலும் வந்தாச்சு. இதுதான் நம்ம சித்தாந்தத்தில் அபௌருஷேயத்துவம் எப்படி வேதத்துக்கு அப்படின்னு சாதிக்கிறார்கள். அடுத்தது, when Bhagavan himself creates, protects and destroys the world, then why did he create Brahma, Vishnu, Mahesh to do it? Why create intermediaries when actually he is the one who is doing it in the real sense? அப்படின்னு எதுக்காக எம்பெருமான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, வீட்டில் அடிக்கடி ஒரு பிரமாணம் எடுப்பார்கள், ஒரு ஸ்லோகம் எடுப்பார்கள். ஏதௌ தௌ விபுத ஸ்ரேஷ்டௌ பிரசாத புரோதஜௌ ஸ்மிருதௌ அத்தது ஆதர்ஷித பந்தானோ சிருஷ்டி சம்ஹாரக்காரகோ என்று இந்த ரெண்டு பேர் எம்பெருமானுடைய பிரசாதத்தினாலையும் புரோதத்தினாலையும், பிரசாதத்தினால பிரம்மா பிறந்தான், எம்பெருமானுடைய புரோதத்தினால ருத்ரன் பிறந்தான் அப்படின்னு ரெண்டு தேவதைகள் இப்படி பிறந்தார்கள் என்று நம்மளை அடிக்கடி காட்டுவார். ஆக இந்த லோகத்துல எவ்வளவோ குணத்துடன் கூடின பின்ன பின்னமான லோகோ பின்ன ருச்சிகை அப்படின்னு சொல்லுவார்கள். அந்தந்த குணத்துக்கு சேர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி இருக்கும். எம்பெருமான் எதுக்காக நேரே இது எல்லாமே பண்ணான்னா, எதுக்காக இந்த தெய்வத்தெல்லாம் நாட்டணும் அப்படின்னா, அந்தந்த ருச்சிக்கு ஈடாக எல்லாருமே எம்பெருமான சத்துவம் நிறைந்த எம்பெருமான சாத்திகர்கள் தான் ஆசிரியக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள். தாமசர்களுக்கா நேர எம்பெருமான் ராமன் கண்ணன் அப்படின்னா இப்ப கூட பார்க்கலாம். நம்ம ராமன் இடத்துலயும் கண்ணன் இடத்துல அவ்வளவு பக்திலாம் இருக்காது. தாமசமான தேவதைகள் இடத்துல அந்தந்த தாமச புருஷர்களுக்கு, நான் அந்த ஐயனார் கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன் அப்படின்னு தாமசமான தேவதைகள் இடத்துல தாமசமானவர்களுக்கு ஒரு ஸ்ரத்தை இருக்கும். ஆகையினால அந்த ஆஸ்திக்கும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக எம்பெருமான் என்ன பண்றான்னா, தன்னுடைய குரோதத்தினால ஏற்பட்ட இந்த ருத்ரனையும் ஒரு தொழிலை கொடுத்து அவனை லோகத்துல பிரசித்தமாக ஆக்கி, இவன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தன்னிடத்துல வந்து சேருவானா அப்படின்ற எண்ணத்தோட தான் எம்பெருமான் இதெல்லாம் பண்றான். திருமாலையில பிரசித்தமான பாட்டு இருக்கு, நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். எல்லா தெய்வத்தையும் நாட்டினான், ஆனா நல்ல அருளால சாத்விகர்களுக்கு பெரிய பெருமாள் தான் தன்னையே காட்டினான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நிறைய கீதையில யோயோ யாம் யாம் தன்னும் பக்தா ஸ்ரத்தையா அர்த்திக்கும் இச்சதி ஸ்ரத்தாம் அகமேவ விததாமி அப்படின்னு அந்தந்த தேவதையில ஸ்ரத்தையை நானே வளர்க்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். யார் யாருக்கு அந்த ருச்சிக்கு சேர அந்த தேவதையிடத்துல ஸ்ரத்தை ஏற்படுமோ அப்படின்னு அது அப்ப எம்பெருமான் சொல்றான், தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாம் அப்படி. இந்த தேவதைகளை யஜனம் பண்றவர்கள், பஜனம் பண்றவர்கள், அவர்கள்லாம் அந்தந்த தேவதையை போய் அடைவார்கள். கைலாசத்தை போய் அடையணும் அப்படின்னா சிவன் பக்தர்கள்லாம் வேண்டுகிறார்கள், அது சிவசாயுட்சியம், அதை போய் அடைவார்கள். ஆனா அதோட நிற்க மாட்டார்கள், அடுத்தது ஒரு படி உயரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்பெருமான் வந்து இந்த வழியெல்லாம் கற்பித்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் how does the Mangala Shloka specifically identify with Sri Vaishnava Sampradaya was not clear to me அப்படின்னு கேள்வி இருக்கு. இந்த மங்கள ஸ்லோகத்துல சுதப்பிரகாஷிகாச்சாரியர் என்ன காட்டார் அப்படின்னா, மங்கள ஸ்லோகத்திலேயே அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலேயே வேத வீத பூத பிராத்த ரக்ஷை தீட்சை அப்படின்னு இவ்வளவு பதங்கள்லாம் என்ன காட்டுறதுன்னா, சித்து அப்படின்னு தனியா இருக்கு, அச்சித்துன்னு தனியா இருக்கு, பிரம்மனி ஸ்ரீனிவாசன் பரபிரம்மம் தனியா இருக்கு அப்படின்னு தனித்தனியா இருக்கிறத காட்டுறதுனால இந்த வைதிக சம்பிரதாயத்துல அநேகமா இந்த தத்துவத்திரயம், அதுவும் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்றதுலாம் யாரா இருக்கும், வெறும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் தத்துவங்களை சொல்லும். ஏன்னா அத்வைதிகளுக்கு என்ன, ஒரே ஒரு தத்துவம் தான், உலகமே பொய், பிரம்மம் ஒன்று மட்டும்தான் உண்மை அப்படின்ற தத்துவத்தை இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லும். அந்த பரபிரம்மத்தை வணங்குறவர்கள் இருக்கார்கள் அப்படின்னு காட்டுறது என்ன பண்றது, அழகா காட்டுறது இல்லையா. பிரம்மமும் ஜீவாத்மாவும் ஒண்ணுன்னு காட்டலையே, அவன் சேஷி, வணங்கப்படுறவன், இவன் வணங்குகிறவன், சேஷ பூத்தன் அப்படின்னு அந்த பேதத்தை காட்டுறது இல்லையா. அதுவும் இந்த சேஷி எப்படிப்பட்டவன், பிரம்மணி ஸ்ரீனிவாசன் வர காட்டிட்டார் உடையவன். ஆக ஸ்ரீனிவாசன் பரபிரம்மம் தான் வந்து இந்த லோகத்தை வந்து இது பண்றான் அப்படின்னு காட்டுறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த எம்பெருமான் இந்த ஒரே க்ஷணம் ரெக்கார்டிங்கே ஆன் பண்ணலையோ, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா தெரியல சுவாமி, பண்ணியிருந்தாதான் உபகாரமா இருக்கும். அடியன் அந்த எக்ஸ்டென்ஷன் அமைச்சிருந்தேன் இல்ல நீ அனுப்பிச்சிருந்த கரெக்ட் தான். அப்புறம் இது ஆக்சஸ் வந்தது ரெக்கார்ட் பண்றதுக்காக தான், அதை மெசேஜ் கொடுத்துருந்தேன். அதான் பண்ணல எனக்கு எப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது. அச்சோ, ஓ மேனேஜ் ரெக்கார்டிங்கா, ஒரே நிமிஷம். அடியன் தேவரி
நீங்க சொன்ன அந்த முக்கியமான கேள்விகளுக்கான பதில் அடியேன் எப்படியுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம். அப்படியா? இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. வாய்ஸ் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணல? வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல நீ. சரி சரி, பதில் நோட் பண்ணி வச்சிரு. சரிதான். அதிகம் சுவாமி சுவாமி அடியேன் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அடியேன் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சரி சரி, அடியேன் அனுப்புறேன் சுவாமி. அடி அப்படி இங்க ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயும் கூகுள் மீட்டோட ரெக்கார்டிங் அடி. எங்க இருந்து அதான் இது வந்து எப்படி அந்த மங்கள ஸ்லோகமானது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்றது அப்படின்னா நேரவே இருக்கு. இங்க பிரம்மணி ஸ்ரீனிவாசி அப்படின்னு ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தானே ஸ்ரீமன் நாராயணன் கொண்டாடப்பட போறான். அதனால இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கிளியரா மற்ற இடத்துல இருந்து பிரிச்சு காட்டுறது இந்த மங்கள ஸ்லோகமானது. அடுத்தது, டஸ் மங்கள ஸ்லோகா ஹாவ் எனி ரெஃபரன்ஸ் டு எனி ஆழ்வார் பாசுரம்ஸ் அப்படின்ற கேள்வி. இதுல நிறைய விஷயங்கள் தேடலாம். ஒட்டிஞ்சத்தன் சாமி ஒரு ஹிண்ட் கொடுத்தார். ரொம்ப ஆப்டான ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, நாச்சியார்ஜனுடைய கடைசி பாட்டு வருந்தாள்கள் இன்று கருவில் செய்த வரவன் தன்னை நாட்டை படைய தலை முதலா தந்த ரெக்கார்டிங் ஸ்டாப். அடியேன் ரெக்கார்டிங் ஸ்டாப். ஓ சரி, ரெக்கார்டிங் வித் கன்சென்ட் வில் பி இல்லீகல். இது வேற எதுவும் மெசேஜ் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணணுங்கிற மாதிரி வருமா? அது மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா வேற ஜாயின் பண்றவங்கள்ட்ட எல்லாம் முதல்லயே பர்மிஷன் கேட்டுரும் சுவாமி. நீங்க பாதியில ஆரம்பிக்கிறதுனால அப்படி பாதியில ஆரம்பிச்சதுனால அப்படி இருக்குமா இருக்கும். சரி, அப்போ இந்த ரெக்கார்டிங் விட்டுருவோம். எங்களுக்கு வந்து எப்படியும் சுதா மாமி வந்து இது பண்ணிட்டு இருக்கா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுவே போதும். நம்ம அடுத்தது கொஞ்சம் ஞாபகத்தோட ஆயிட்டு இல்லையா? சரி, அடி அதான் நாட்டை படையன் ரயன் முதலா தந்த நளிர்மா மலர் வந்து வீட்டை பண்ணி விளையாடும் அப்படின்னாங்க. விளையாட்டு லீலா அப்படின்னு வருது இல்லையா அகில போவன் அப்படின்ற பாட்டுல, இந்த ஸ்லோகத்துல அங்க வீட்டை பண்ணி விளையாடும் அப்படின்னு அங்க விளையாட்டை பத்தி ஆண்டாள் சொல்றா. மற்ற இடத்துல பார்த்தோம்னா இப்போ அகில புவனம் அப்படின்ற இதுல எல்லா லோகத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்றதான தெரிகிறது. ஆழ்வார் வந்து செய்ய தாமரை கண்ணனாய் உலகழும் உண்டு அவன் கண்டீர் வையம் வானம் மனிதர் தெய்வம் மற்றும் 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 மொத்தமா சேர்க்கிறார். எல்லாத்தையும் எம்பெருமான் படைக்கிறான் அப்படின்னு சேர்க்கிறார். இந்த ரக்ஷணத்தை சொல்லும் பொழுது அகில புவன ஜென்ம ஸ்தேமம்னா ரக்ஷணம். இந்த ரக்ஷணத்தை சொல்றதுக்கு கண்ணன் இது பெண்ணன் வீடு முதல் முழுதுமா எண்ணின் மீறிய எம்பெருமான் மண்ணும் மின்னும் எல்லாம் உணர்ந்து நம் கண்ணன் கண். கண் அப்படின்னா ரக்ஷகன் அர்த்தம். கண் அப்படின்னா நம்ம பாக்குற கண் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. கண்ணுனா ரட்சிக்கின்றவன், அவனுக்கு கண் அப்படின்னு பெயர். கலை கண் கண் அப்படின்னு கண்ணன் தான் கண்ணு அல்லதில்லையோர் கண்ணு. அவனை ஒழிய மற்றது கண் கிடையாது, ரக்ஷகன் கிடையாது. எம்பெருமானே தான் ரக்ஷகன் அப்படின்றதும். அதே போல இந்த லீலா விஷயத்துல இதோட சேர்ந்து ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஏன்னா இங்கேயும் லீலான்னு வந்திருக்கு இல்லையா மங்கள ஸ்லோகத்துல. இந்த லீலாவை பத்தி புரியலையே, ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் லீலா அப்படின்னு ஒரு கேள்வி. அதே போல why should Brahman do Srishti as a Leela? Why these kinds of Leela has to be performed? அப்படின்னு அந்த கேள்வி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இங்க ஒரு ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லீலா அப்படின்ற விஷயத்துல 3ஆம் பத்து 10வது திருவாய்மொழி. அதுல வந்து 3:10 என்னது, சொன்னால் விரோதம் கருத்து என்னது, சொன்னால் வாழ்புழவில் சோறு கூரைக்காக சன்மம் பல பல செய்து சன்மம் பல பல செய்து அப்படின்ற அந்த 10வது திருவாய்மொழியில துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணரதாகிய நீயனல் வான் சுவர்க்கங்களுமாய் அன் பல்லுயிர்களுமாகி பல பல மாயமயக்குகளால் இங்குறும் விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லலிலனே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இன்புறும் இவ்விளையாட்டுடையான் அப்படின்னார். குழுவும் பண்றான் எம்பெருமான், அவன் இன்புறான், அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, விளையாட்டாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை கேட்டுக்கிறார். என்னது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நம்மளாம் கஷ்டப்படுறோம், எம்பெருமானுக்கு இன்புறும் விளையாட்டா இருக்கா அப்படின்னா அவன் தாத்பரியத்தை விளக்குறாரு. என்ன தாத்பரியம் அப்படின்னா, எம்பெருமான் சிருஷ்டிக்கிறதே ஜீவாத்மாவை பெறணும் அப்படின்னு தான், எப்படியாவது ரட்சிக்கணும், தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும் அப்படின்னு. இந்த ஜீவாத்மா எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும் யாதானும் பற்றி நீங்கும் விரதம். இவன் ஒரு விரதம் வச்சிருக்கான், நான் மற்றதான் பற்றுவேன் ஒழிய ஒன்ன நான் பற்ற மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் வச்சிருக்கான். எம்பெருமானுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவன் தாயாரை பார்த்து ஒரு மாதிரி பூங்குருவல் எம்பெருமானுக்கு கொஞ்சம் சிரிக்கிறான் தான். நான் ஏதோ பண்ணணும்னு நினைச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், இவன் பாரு கிட்ட கொஞ்சம் கூட வாய்ப்பே தரமாட்டேங்கிறானே
அப்படின்னு ஒரு சிரிப்பு இருக்கு இல்லையா, இவ்வளவுதான் புன்முறுவல், அதுதான் இன்புறும் விளையாட்டு அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஏன்னா எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடையாது. அவன் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கான். இந்த ரூல்ஸ்ல தான் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணி ஜீவாத்மா எப்படியா திருவடியில சேர்த்து போறான் அப்படின்னு. அந்த ரூல்ஸ் அவன் மீறவே மாட்டான். அந்த ரூல்ஸுக்குள்ள இவன் வரணும். எவ்வளவு வாய்ப்பும் கொடுக்குறான் அந்த ரூல்ஸ்குள்ள வர்றதுக்கு. இவ்வளவு பண்ணியும் வரமாட்டான் அப்படின்ற பொழுது நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அந்த நிலையில ஒரு ஒருவள் இருக்கு இல்லையா, அதுதான் அவனுடைய இன்பமே ஒழிய இப்ப அட்டகாசமா சிரிச்சுட்டு அங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்மள எங்க சாதிக்கிறார். இதுதான் எம்பெருமானுடைய லீலை. அப்போ ஏன் வந்து சிருஷ்டிக்கணும், ஏன் இதை லீலையா வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கேள்வி அவனை கேட்கவே முடியாது. எல்லாரையும் இப்பவே அப்படியே திருநாட்டுக்கு ஆக்ஷன் போடாமே அப்படின்னா அவன் சுதந்திரன், அவன் ரூல்ஸ் வச்சிருக்கான், அதை மீற மாட்டான். இந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு நம்ம வந்து அவன் திருவடிகளை போய் சேரணும் அப்படின்னு தான் அவன் எதிர்பார்க்கறான். இதுதான் அவனுடைய லீலை அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த வினத்த அப்படின்ற பதத்துக்கு ஒரு எங்கெங்கெல்லாம் மங்கள ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்கள், அது ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகள் எங்க வருது அப்படின்னு சிலர் பார்க்கும்பொழுது இது கிடைச்சிது. இப்போ வினத்த அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், எம்பெருமான் இந்த வினத்த விபிச்ச அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா, முதல்ல ரெண்டு விதமான ஒரு நிறைய அப்படின்னு சொல்ற பகுத்துவம். எங்க பன்மையை சொல்றாரு அப்படின்னா வணக்கத்துல பன்மை, வணங்கினவர்களும் பலர் அப்படின்னு ரெண்டு சொல்றாரு. வணக்கத்திலும் பல பல விதமான வணக்கங்கள், பல பேர் வணங்கினவர்கள் பலர் பலன்றது இல்லையா. இப்போ வணக்கத்துல பல அப்படின்றத நெறியெல்லாம் எடுத்துரைக்க நிறைஞான துருமூர்த்தி அப்படின்னு திருவாய்மொழியில வருது. அருகினால் குறைவில்லா ஏறாடு நிறைவனும் 4:8 வருது. அருகினால் குறைவில்லா அகல்ஞான தவறறிய நெறி எல்லாம் எடுத்துரைத்த எல்லா நெறினா எம்பெருமானை அடையக்கூடிய வழி வணக்கம் தான். வணக்குடை தவநெறி, அந்த வணக்கம் தான் வழியே. நிறைய வழிகள் இருக்கு. நெறி எல்லா நெறியும் எம்பெருமான் பகவத்கீதையில எடுத்துரைத்தான் என்று ஆழ்வார் அங்க காட்டுறார். வணக்கங்கள் பலவாக இருக்கு அப்படின்னு காட்டுறார். சரி, வணங்கினவர்கள் பலரா அப்படின்னா 3ஆம் பத்தில வாழ்த்துவார் படராக மின்னுள்ளே நான்முகனே மூழ்க நீர் உலகெல்லாம் பட என்று முதல் படைத்தா அப்படின்னு 3ஆம் பத்து ஆரம்பத்திலேயே ஆழ்வார் சாதிக்கிறார். வாழ்த்துவார் படர் ஆக, தன்னை வாழ்த்துவர்கள் அதாவது வணங்குவார்கள் பலர் ஆக வேணும் அப்படின்றதுக்காக இந்த நம்பிளை 2 வியாக்கியானம் சாதிக்கிறார். ஒரு வியாக்கியானம் நமக்கு இப்போ வேண்டியதாக இருக்கு. வாழ்த்துவார் வணங்குவார்கள் பலர் ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட எம்பெருமான் வந்து நான்முகனை ஆக்ஞை பண்றான், நீ உலகத்தை படை அப்படின்னு. அப்போ வணங்குபவர்கள் பலர் அப்படின்றது இந்த பாட்டுல இருந்து தெரியுது. அதுக்கு மேல எம்பெருமான் ரக்ஷைக தீட்சை அப்படின்னு இருக்கு. அது ஆழ்வார் சாதிக்கிறார். உன் அடியார் என் செய்வன் என்றே இருத்தினி பெரிய திருவந்தாதியில சாதிக்கிறார். உன்னுடைய அடியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதான் எம்பெருமானுடைய எண்ணம். என்னுடைய தீட்சை என்னன்னா தன்னை தன்னை ஆசிரியத்தவர்களை எப்படியாவது காக்க வேண்டும் அப்படின்றதே அவன் தீட்சையாக கொண்டிருக்கான் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். உன் அடியார் என் செய்வன் என்றே இருத்தி அப்படின்னு. ஸ்ருதி சிரசி விதித்தேன் இல்லையா, பிரசித்தமான பாட்டு. பெரியாழ்வார் சாதிக்கிறார். மாதிரின் சோலை என்ன ஸ்ருதி சிரசி விதித்தினா என்ன அர்த்தம், ஸ்ருதியினுடைய சிரசு, ஸ்ருதி சிரசுன்றது வேதாந்தம். அந்த வேதாந்தத்துல விதித்து ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றான். இது உடையவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றார் அப்படின்னு சொல்லலாம். மாதிரின் சோலை என்னும் மலையுடைய மலையை நாதிரு மூர்த்தி தன்னை 4 வேத கடலமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளில் மேல் இருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே அப்படின்னார் ஆழ்வார், பெரியாழ்வார். இப்ப வேதாந்தத்துல மேல் இருக்கக்கூடிய விளக்கு ஸ்ருதி சிரசி விதிப்பே. அதுக்கப்புறம் பவத்து ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாய அர்த்தம். இந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை ரெஃபர் பண்ற உடையவர் அப்படின்றது இந்த பவத்துன்றது ஒன்னே போதும். பவத்து அப்படின்னா உடையவர் ஆசைப்படுறார், எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறார். என்ன வேணும், ஷேமுஷி பக்தி ரூபா, பக்தி ரூபா பண்ண ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறார். உடையவர் பக்தி யோகத்தை வச்சு என்ன பண்ண போறாரு, அவர் பிரபல்லர் சரணாகத்தர் எம்பெருமானார். அவருக்கு பக்தியானது எதுக்கு வேணும் அப்படின்னா ஆழ்வார் உபதேசிக்கிறதே பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் உபதேசிக்கிறார். பயிலும் தொடர்வழி மூர்த்தி அப்படின்ற பதிகம், அதுக்கு முன்னாடி என்ன வந்தது செய்தாமரை கணனாய். அந்த பதிகத்தினுடைய இறுதியில இந்த 10 பாட்ட கற்க கண்கள் காந்தர் கரியனாய் கருத்துக்கு நன்றுமணியாய் மண்கொழியாளத்து உயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் மாணவரீசனை பண்கொள் சோலை வழிநாடன் குருகைக்கோன் சடகோபன் சொல் பண்கொள் 1026 பத்தராக கூடும் பயிலுமீனே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த 10 பாட்ட கற்றவர்களுக்கு பக்தியானது பிறக்கும் அப்படின்ற பக்தியை ஒரு பணமா சொல்றார். ஸ்ரீவைகுண்டம் பொறுத்துன்றது போல அங்கங்க சொல்றாரு இல்லையா ஆழ்வார். அதே போல 10 பாட்டை கத்துக்கோங்க, உங்களுக்கு பக்தி பிறக்கும் அப்படின்ற பக்தியை பலமாக சொல்றாரு. அப்ப என்ன தெரியுது, நம்மளும் பக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படின்னு தெரியுது. பழத்துல பலம் இருந்ததுன்னா நம்ம ஆசைதானே படுவோம். ஒரு பழத்தை பக்தியை பலமாக சொல்றாரு ஆழ்வார். அதனால தான் உடையவர் ஆசைப்படுறார், பக்தி வேணும் எனக்கு அப்படின்னு ஆசைப்படுறாரு. தோற்றங்கள் 1000 இவையும் ஒரு 10 வல்லார் இங்க எக்ஸ்டெண்ட் பண்றார். பொண்ணுல காடிரோ அப்படின்னு உபய விபூதி எனக்கு சொந்தம் அப்படின்னு தூது விடுறார்.
உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு உபய விபூதி ஆழ்வார் கட்டளையாக இருக்கு. முன்னுலக ஆடியோ அப்படின்ற பதியத்தை சாதிக்கிறார். அதுல தோற்றங்கள் 1000 உபயம் ஒரு 10 அல்ல, ஊற்றின் கண் நுண் மணல் போல் உருகா நிற்பன் நீராயே அப்படின்றார். இந்த 10 பாட்டை கத்துண்டவர்கள் ஊற்றின் கண் அப்படி உருகி இருப்பார்கள். பலமா அவர்களுக்கு பக்தியை சாதிக்கிறார். அந்த பக்தியை தான் எம்பெருமானாருக்கு பிரார்த்திக்கிறார், எனக்கு வேணும் அப்படின்னு. சரி, அந்த கேள்வி இருக்கு, சரணாகதி நிஷ்டருக்கு எம்பெருமானாருக்கு எதுக்கு பக்தி யோகம் அப்படின்னா, பக்தியை பண்ணி மோட்சம் பெற வேண்டும் அப்படின்னு உபாயத்துக்காக பக்தி யோகத்தை எம்பெருமானாருக்கு பிரார்த்திக்கல. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, ஆச்சாரிய ஹிருதயத்தில் நாயனார் சாதிக்கிறார், ஸ்வீகிருத சித்த சாதனர் இத்தை இறக்க பேற்றுக்கு முன்னே சித்திக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானை உபாயம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணவர்கள் தான் ஸ்வீகிருத சித்த சாதனர், சரணாகதர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆளவந்தாராகட்டும் எம்பெருமானாராகட்டும் என்ன பண்றாரு அவர்கள் அப்படின்னா, பகவன் பக்தியமாப்பி பிரயச்சமே அப்படின்னு ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எம்பெருமானார் இங்க பக்தியை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இவர்களுக்கு எதுக்கு பக்தி அப்படின்னா, நமக்கு புருஷார்த்தம் கைங்கரியமா, கைங்கரியம் எப்போ பண்ணுவோம், எம்பெருமான இடத்துல அபரிமிதமான ஆசை இருந்தாதான் கைங்கரியம் பண்ணுவோம். நம்மளே அழகா தெரிஞ்சுக்கலாம். கோயில போய் 10 நிமிஷம் ஏதாவது கைங்கரியம் பண்ணுனா நம்ம இடம் கொடுக்கும், சரி பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ சித்திர உற்சவம் வரப்போறது, ஸ்ரீரங்கத்துல வரப்போறது, கொளுத்த போறது. அங்க தேர் படம் பிடிக்கிறதுனா யாருக்கு தோணும்? அது சரி, மற்றவரெல்லாம் தோன்றது வேற ஏதோ ஒரு அங்க இருக்க ஒரு கிராமிய மக்களுக்கு வேற ஒரு கண்ணோட்டத்துல அவர்களுக்கு சாமி நல்லது பண்ணும் அப்படின்ற இடத்தோட தோன்றது. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அந்த வெயிலையும் பொறுத்துண்டு உடம்ப வாட்டிண்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எப்போ தோணும்? அப்பேற்பட்ட பக்தி இருந்தாதானே கைங்கரியத்துல இவ்வளவு ஈடுபாடு வரும். அப்பதானே கைங்கரியமானது பண்ணவே முடியும். அப்போ சிறந்த கைங்கரியம் பண்ணணும்னா பக்தி வேண்டி இருக்கு. அதான் ஆமத்துக்கு சுத்து போற அப்படின்னு ஆச்சாரியாலும் சாதிப்பான். நிறைய சாப்பிடணும் அப்படின்னா என்ன வேண்டி இருக்கு? பசி வேண்டி இருக்கு. அப்ப எம்பெருமானுக்கு நிரந்தரமா கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா என்ன வேண்டி இருக்கு? ஆசை வேண்டி இருக்கு. அதுதான் பக்தி. பக்தி தான் அந்த ஆசை. ஆகையால் பக்தியை பிரார்த்திக்கிறார் உடையவர். இந்த அகில பவன் அப்படின்ற ஸ்லோகத்துல பகவான் எனக்கு பக்தி பவத்து ஸ்ரீனிவாசா, எனக்கு பக்தி ஏற்படட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுதான் அப்படியே ஆழ்வாருடைய அடியவர் அப்படின்றது உடையவர் அப்படியே அழகா காட்டுறாரு. இங்க பக்தியை பிரார்த்திக்கிறார். அடுத்தது இந்த இந்த கர்மா விஷயத்துல என்ன கேள்வினா, ஃபார் டூயிங் கர்மா வெதர் இட் இஸ் பகவத் பிரேரணா அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு கேள்வி. இது கர்மத்துக்கும் நமக்கும் என்ன அந்த மாதிரி பகவானுடைய பிரேரணை எப்படி அப்படின்றது கொஞ்சம் கிரிப்டிக்கா இருக்கு. இதுக்குடைய பதில் ஆனா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, பராயத்த அதிகரணம் முன்னாடி சொன்னது போல இந்த பராயத்த அதிகரணம்ன்றது ரொம்ப முக்கியமான அதிகரணம். ஆனா என்னன்னா அது கொஞ்சம் தள்ளிதான் வரும். 2வது அத்தியாயத்துல ஆத்மாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வர 2வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் ஆத்மாவை பத்தி சொல்லிட்டு வரும் பொழுது அதுல பராயத்த அதிகரணம் விளக்கமா நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஆனா என்ன கொஞ்சம் மாசங்கள் கடந்து போகணும், கொஞ்சம் காத்து இருப்போம். இந்த பராயத்த அதிகரணத்துல இந்த கேள்விகளுக்கு எல்லாருக்கும் பதில் இருக்கு. எம்பெருமான் பிரேரணை பண்றான், நான் கர்மத்தை பண்றேன்னா அது எம்பெருமான் பிரேரணை பண்றானா அப்படின்றதெல்லாம் அது அந்த அதிகரணத்துல பதில் வரும். அடுத்த கேள்வி அனவத்தியம் என்பது குறைவற்றது, அவத்தியம் என்பது குறைவானது, இப்படித்தானே அப்படின்னு கேள்வி. இதுதான் இந்த சூத்திர விஷயத்துல ஆல்பாக்ஷரம் அசந்திக்தம் அப்படின்றது அனவத்தியம் அப்படின்னு வந்தது இல்லையா? அனவத்தியம்ன்றது குறைவற்றது. எப்படி பிரிக்கணும் அந்த சப்தத்தை அப்படின்னா, அவத்தியம், அவத்தியம்னா குற்றம் உள்ளது, அனவத்தியம்னா குற்றம் அற்றது அப்படின்னு சரியாதான். இந்த கேள்விக்கு ஆமா அப்படின்னு தான் பதில். அடுத்த கேள்வி is there a reason why Udayavar kept Sharanagati Prapati hidden under Bhakti in this Grantham? Is it only because the original Brahma Sutras explained it that way, or is it because this will be read by a generic audience who may not know what Prapati would mean? அப்படின்னு அழகான கேள்வி இது. எம்பெருமானார் பிரபத்தியை பத்தி சொல்லலையே. சரணாகதி பிரபத்தியை பக்தியின் கீழே ஒழிச்சு வச்சுட்டாரா இந்த கிரந்தத்துல? ஏன் அப்படி பண்ணார்? சூத்திரக்காரர் வேதவியாசரே பிரபத்தியை பத்தி சொல்லாமல் போயிட்டார். அதனாலதான் எம்பெருமானாருக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல பிரபத்தியை பத்தி சொல்றதுக்கு. ஏன்னா ஸ்ரீபாஷத்துல பிரபத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல பார்த்தது கிடையாது. ஸ்ரீபாஷத்துல பக்தி யோகம் சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு. பிரபத்தின்றது கத்தியத்திரயத்துல, சரணாகதி கத்தியத்துல தான் சரணாகத்தின்னு சொல்லப்படுறது. அப்ப பாஷ்யத்துல இல்லையே, இதுக்கு என்ன காரணம்? வேதவியாசரே இடம் கொடுக்கலையா உடையவருக்கு? வாய்ப்பே கொடுக்கலையா? இல்லாட்டி கொடுத்தும் கூட உடையவர் மற்றவர்களுக்கெல்லாம் இது புரியாது பிரபத்தி அப்படின்றது, அதனால மறைச்சிட்டாரா உடையவர் அப்படின்னா, வேதவியாசர் சின்னதா ஒரு இடம் கொடுத்துருக்காரு. நானா சப்தாதி பேதாது அப்படின்னு ஒரு அதிகரணம் 3வது அத்தியாயத்துல வரும். 3வது அத்தியாயம் 3வது பாதத்துல ஒரு அதிகரணம் வரும். என்ன சொல்றாரு அங்க வேதவியாசர் அப்படின்னா,
இப்போ நம்ம வீணத்தை அப்படின்ற இடத்துல பார்த்தோம் இல்லையா, எம்பெருமான வணங்கக்கூடிய வழிகள் பல இருக்கு அப்படின்னு. முதல்ல பல இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுட்டோம்? பக்தின்றது ஒண்ணுதானே, ஒரே ஒரு வழி தானே, பல வழின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த பக்தி ஒன்னா இருந்தா கூட அதுல கொஞ்சம் கொஞ்சம் பேதங்கள்லாம் இருக்கு. சத் வித்யா, சாண்டில்ய வித்யா, அந்தஹர வித்யா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு விதமா எம்பெருமான நினைக்கிறோம் இல்லையா, அதுவே வெவ்வேறு விதமான பக்தி ஆயிடுறது. நம்மளுடைய தகராகாசம், இந்த ஹிருதய குகைக்குள்ள எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதமான உபாசனம், அது தகர வித்யா அப்படின்னு ஆயிடும். ஆதித்ய மண்டலவர்த்தியா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது அந்தராதித்ய வித்யா, அது வேற விதமான பக்தி யோகம் ஆயிடும். அப்படி எம்பெருமான வெவ்வேறு விதமாக நினைக்க ஆரம்பிச்சோம்னா அதுவே வெவ்வேறு விதமான பக்தி ஆயிடும். இதுவும் உபன்யாசத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். 32 பிரம்ம வித்தியைகள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் உபன்யாசத்துல. அந்த 32 பிரம்ம வித்தியைகளுக்கு அடி இதுதான். 32 விதமாக எம்பெருமான நினைச்சோம்னா 32 பிரம்ம வித்தியைகள் வந்துடும். ஆக இவ்வளவு தனித்தனியா வித்தியைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்த வேதவியாசர் முக்கியமான ஒரு பேதத்தையும் காட்டுறார். பக்தியை போல பிரபத்தி அப்படின்னு ஒரு உபாயம் இருக்கு அப்படின்றதையும் காட்டுறார். சுதபிரகாசிகாச்சாரியரே தன்னுடைய வியாக்கியானத்துல, உடையவர் கூட நேர பிரபத்தி பத்தி சொல்லவே இல்லை, சுதபிரகாசிகாச்சாரியர் தான் தன்னுடைய வியாக்கியானத்துல இங்க பிரபத்தியும் கருதப்படுகின்றது அப்படின்றத காட்டியிருக்கார். ஆக ஒரு சின்ன இடம் தான் கொடுத்திருக்கார் உடையவருக்கு. இந்த பிரபத்தியும் கூட உபாய பிரபத்தி என்றுதான் கொள்ள வேண்டும். கொஞ்சம் உபாய பிரபத்தினா என்ன, சரணாகத்தினா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆழமான ஒரு கான்செப்ட். அது இருக்கட்டும். பிரபத்தி அப்படின்றது ஒண்ணு ஸ்ரீபாஷத்துல ஒரு சின்ன இடம் பெற்றிருக்கு. ஸ்ரீபாஷத்துல இல்ல, சுதபிரகாசிக்கல இடம் பெற்றிருக்கு. இதுதான். ஆனால் ஏன் உடையவர் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல, சுதபிரகாசிகாச்சாரியோட விஸ்தாரமா சொல்லல அப்படின்னா காரணம் இதுதான். பக்தி யோகம், எனக்கு ஒருத்தர் தலைவன் இருக்கான், எம்பெருமான் ஒருத்தர் இருக்கான், அவன் இடத்துல வணங்கணும் அப்படின்னாலே லோகத்துல ஆள் கிடையாது. நான் என் ஆத்மா அதுவே போதும். மீமாம்சகாலம் ஈஸ்வரனே ஒத்துக்க போறது கிடையாது. மோட்சம் என்ன அப்படின்னா இந்த உடம்போட இருந்தா சம்சாரம், உடம்ப விட்டாச்சுன்னா நிம்மதியா ஆத்மா தனியா இருக்கும், அதுதான் மோட்சம் அப்படின்றதுதான் பெரும்பாலும் எல்லாருடைய எண்ணமே. நையாயிக்கன் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனா அவன் மத்தத்துல மோட்சம் என்ன அப்படின்னா கல்லு கட்டை எப்படி இருக்குமோ அதுதான் மோட்சம். துக்கம் அற்று இருந்தா அதுவே போதும். அந்த துக்கமற்ற நிலைய ஈஸ்வரன் தான் கொடுக்க போறான். ஆனா ஈஸ்வரனை பத்தின அனுபவம், அவன் இடத்துல பக்தி பண்ணி அது பக்தி பண்றதுன்னு ஒத்துப்பான். ஈஸ்வரனுடைய அனுபவம் அப்படின்றதுல இந்த நையாயிக்கெல்லாம் ஒத்துக்க போறது கிடையாது. இப்படி இருக்கிற இந்த சாஸ்திரம் படித்தவர்கள் மத்தியில போயிட்டு எம்பெருமானே உபாயம், உன்னை ரட்சிக்கணும்னு அவன் பாக்குறான், உன்னை பாரிச்சுட்டு இருக்கான் ரட்சிக்கணும் அப்படின்னு, நீ ஒண்ணுமே பண்ண மாட்டான். உன்னுடைய வியாபாரத்திலேருந்து நீ நிவர்த்தி உனக்கு ஏற்பட்டா போதும், அவனே தன்னுடைய ரட்சிப்பான் அப்படின்னா எவன் தான் புரிஞ்சுக்க போறான், எவன் தான் ஒத்துக்க போறான். அதனால இது உடையவர் இதை வெளியிடல, இந்த பிரபத்தி அப்படின்ற மார்க்கத்தை ஸ்ரீபாஷையில வெளியிடல அப்படின்றதுதான் உண்மை. இடமும் கொடுக்கல, வெளியும் இடல உடையவர். இடம் கொடுக்கலாம், ரொம்ப பெரிய இடம் கொடுக்கல. நானா சப்தாதி பேதாது அப்படின்னு சின்ன சூத்திரத்தில் அடக்கிட்டார் பிரபத்திய வேதவியாசர். அதுக்கப்புறம் சில கேள்விகள் is there any book for Sri Bhashyam, the actual scripts for or a reference book to which I can refer to? I am asking this for the sole purpose of reading the text, not to learn anything by myself அப்படின்னு கேட்டிருக்கா. இதுல என்னன்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை என்னால் எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ஸ்ரீபாஷத்துல எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த புரிஞ்ச அம்சத்தை நான் ஒரு சங்கிரகமா நான் சொல்ல போறேன். என்னுடைய நான் ஒரு ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்டை வாசிச்சு நான் சொல்ல போறது இல்லை. என்னுடைய ரெஃபரன்ஸ் ஒன்று ஸ்ரீபாஷன் தான். ஸ்ரீபாஷத்தை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால வேற அதுக்குன்னு யாராவது பூர்வாச்சாரியிலே ஒரு கிரந்தம் பண்ணிட்டு அதை நான் ரெஃபர் பண்ணேன்னா நான் தாராளமாக அதை ரெஃபரன்ஸாக சஜஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு கிரந்தம் இல்லை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வேற வழியில் இந்த வீடியோ லெட்ஸ் ஹோப் நான் சரியா எல்லாமே சொல்றேன் அப்படின்னு ஹோப் பண்ணிட்டு இந்த வீடியோ வச்சுருந்தா நம்ம ரிசீவ் பண்ணி ஆகணும். சில தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு, அது நீங்களே பார்த்துக்கோங்க. எந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சரி படுறதோ அது நிறைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, எது ஆத்தென்டிக் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இதோட இப்போ கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. கடைசி கேள்வி ஸ்ரீனிவாசன் சுவாமி அடியன் போற சந்நிதிக்கு கைங்கரியம் பண்ற சுவாமி, ஜன்மஸ்தேம பங்க ஆதி என்ற இடத்தில் ஆதி என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை நான் ஆக்சுவலாக பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஏதோ அவசரமாக வந்துருக்கு எனக்கு. கடைசி கேள்வியாக இருக்கும் ஏதோ சொல்லிட்டேன். இப்போ ஜன்மஸ்தேம பங்க ஆதி அப்படின்ற ஆதி சப்தத்தில் ஆக்சுவலாக எனக்கு தோணித்துலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ரெக்கார்டிங்கில். ஆதி அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்ததான் ஞாபகம். இல்லைன்னா இப்போ மறுபடியும் சொல்கிறேன் என்ன அப்படின்றது. ஆதி அகில ஜென்ம ஸ்தேம பங்க ஆதி லீலை அப்படின்றது என்ன காரணம், என்ன அர்த்தம் அந்த பதத்துக்கு? ஜென்மம் என்ன, லட்சணம் என்ன,
லீலை என்ன, இது எல்லாம் இங்க லயம் என்ன, இதை எல்லாவற்றையும் லீலையாக செய்கின்றான் எம்பெருமான். கூடவே சேர்ந்து ஆதி மத்த எண்ணத்தை லீலையா செய்யறான் அப்படின்னா அந்தரியாமியா இருக்கான் இல்லையா, அந்தரியாமியா இருந்து எல்லாத்தையும் செலுத்துறானே அதையும் லீலையாக செய்யறான். அப்புறம் விஷ்ணு முதல் அவதாரம், விஷ்ணு அப்படின்ற அவதாரம், கண்ணன் ராமன் அப்படின்னு அவதாரம் பண்றான் இல்லையா, அதையும் லீலையாக செய்யறான் அப்படின்னு ஆதிபதத்தினால இதையும் லீலையாக செய்யறான் அப்படின்னு கொள்ளணும். அந்தரியாமியாக இருக்கிறது, விபவாவதாரம் செய்கிறது, இதெல்லாம் லீலையாக கொள்ளணும் அப்படின்னு அதுக்கு பதிலாக. அப்புறம் இங்க பகவான் படைப்பதன் காரணம் லீலை என்பதை தாண்டி இவர்கள் மோட்சத்திற்கு அழைத்து செல்லவும் என்பதும் ஒரு காரணமா அப்படின்னு இந்த நம்ம ஆச்சாரியர் என்ன பண்றான்னா, இப்ப தத்துவத்திரயம் கிரந்தத்தை எடுத்துட்டோம்னா அந்த பிள்ளையோகாச்சாரியர் இதுக்கு பிரயோஜனம் கேவல லீலை அப்படின்னு சாதிக்கிறார். இந்த சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா கேவல லீலை, வெறும் லீலை மட்டும்தான் அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா அதே பிள்ளையோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயோ இவ்வளவு இடத்துலயும் திருவாய்மொழி ஈட்டிலேயோ நம்பிள்ளை போன்ற ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்ல போறார்கள், பொருளென்று உலகம் படைத்தவன் பெருமான் எதுக்காக படைக்கிறான், ஒரு ஜீவாத்மா தன் வந்து சேருவானா அப்படின்ற எண்ணத்தோட தான் படைக்கிறான். முக்கியமான காரணம் பல இடத்துல நம்ம ஆச்சாரியால் சொல்றது என்ன அப்படின்னா ஜீவாத்மா திருவடிகளை வந்து சேருவானா, அதுக்காக தான் பெருமான் படைக்கிறான் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ இங்க விடயோகாச்சாரியர் வந்து கேவல லீலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன தாற்பயம் அப்படின்னா உண்மையாக எம்பெருமானுடைய திருவுள்ள என்னன்னா இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய திருவடிகளை சேருவானா அப்படின்றதுதான். ஆனா இந்த சேர விதம் இருக்கு இல்லையா, அவன் சர்வசக்தன், அவன் எல்லாருமே இதே க்ஷணத்துல என்னுடைய திருவடிகளை வந்து சேரட்டும் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ண மாட்டான். அதை அவன் எப்படி வச்சிருந்திருக்கானா, அந்த சேர்த்துக்கிற விதத்தை அவன் எப்படி வச்சிருந்திருக்கானா ஒரு லீலையாக வச்சிருந்திருக்கான். அப்ப ரெண்டுமே கூடிடும். எம்பெருமானுடைய சிருஷ்டிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அது வந்து திருவடியில சேர்த்துக்கணும், ஜீவாத்மா திருவடியில சேர்த்துக்கணும் அப்படின்றதும் கூடிடும், இது வந்து ஒரு லீலை அப்படின்றதும் கூடிடும். ரெண்டுத்துக்கும் முரண்பாடே இருக்காது. இதான் நடந்துட்டு இருக்கும். ஒரு உதாரணம் பார்த்தோம்னா இந்த ரெக்கார்டிங்ல ஒரு கால் பார்த்துருந்தோன்னா யாருக்கு அது பயன்பட்டுருக்கலாம். அது அந்த போலீஸ் அந்த அந்த ஒரு உதாரணம்லாம் வச்சுட்டு அதுதான் நடக்கிறது. உண்மையாகவே அவன் ஒரு வரம்பு வச்சுட்டான், இந்த வரம்பு மூலமா தான் நீ அடையணும் அப்படின்றத அவன் வச்சுட்டான். அதனால இந்த லீலையாகவும் கூடலாம் அந்த கோல் என்ன அப்படின்னா இப்போ இன்னொரு உதாரணமும் தோணித்து. எட்டீந்திர பிரபணன் சுவாமி கிட்ட பேசும்பொழுது, ஸ்ரீபெரும்புதூர் சார்ந்த எட்டீந்திர பிரபணன் சுவாமி கிட்ட பேசும்பொழுது ஒரு உதாரணம் என்ன தோணித்து அப்படின்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம விளையாடுறவனுக்கு வந்து விளையாடுறான் வேற அவனுக்கு என்ன கோல் இருக்கும் அங்க அடியே கோவிந்ததாச சுவாமி ஆண்ட்ரி இப்போ கேள்வி கேட்கணுமா? கேளுங்க, முடிச்ச பிறகு கேள்வி கேட்கணும். அது டைம் ஆயிடுச்சு, நீங்க முடிச்சிட போறீங்களா அப்படிதான் முன்னாடியே ரீச் அப்படியா? சரி சரி, இதான் கடைசி கேள்வி. 9:15 முடிச்சிடுறேன். அப்புறம் நம்ம இன்னும் இந்த உதாரணம் கொஞ்சம் ஆப்டா இருக்கும். அதுக்காக இது மூலம் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன் இந்த உதாரணத்தை. இப்போ அந்த விளையாடுறான் இல்லையா ஃபுட்பால்காரன், ஸோ அவனுக்கு என்ன பர்பஸ் அவனுக்கு அப்படின்னா அந்த நெட்டுக்குள்ள போனோம், அவன் கோல் போஸ்டுக்குள்ள இருக்க அந்த 2 கோல் போஸ்டுக்குள்ள பால் போனோம், அப்படிதான் அவனுடைய கோலே. அதுக்குள்ள புகுத்த வைக்கணும் அப்படின்னு. சரி, அப்போ எப்படி வேணாலும் போட்டுடலாமே பால அப்படின்னா பண்ண மாட்டான் இல்லையா அவன், அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கான் இல்லையா, இதுதான் என் பெருமானம் பண்றான். ஸோ அவனுடைய கோல் என்ன அப்படின்னா அந்த கோல் போஸ்டுக்குள்ள பால் போற மாதிரி ஜீவாத்மாவை தன்னுடைய திருவடியை சேர்த்துக்கணும் அப்படின்றது தான். இது அந்த விளையாட்டு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ரூல்ஸ் வச்சிருக்கான் இல்லையா, அதுதான் விளையாட்டு அப்படின்றது கொண்டு வரணும். அதனால இப்போ இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எம்பெருமான் படைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜீவாத்மா திருவடியை சேர்த்துக்கிறதுக்கு தான். இது லீலையாகவும் இருக்கு, அதுதான் பதில். அதுக்கப்புறம் இந்த விவிதா என்ற இடத்தில் சொல்லுகின்ற பக்தியும் கீதையில் சொல்லுகும் பக்தி யோகமும் ஒன்றுதானா அப்படின்னா ஆமா ஒன்றுதான். ஸ்ரீபாஷத்துல என்ன பக்தி யோகத்தை சொல்றாரோ அதே தான் எம்பெருமான் கீதையில சொன்ன அதே பக்தி யோகத்தை தான் இங்க உடையவர் சாதிக்கிறார். அதுக்கு மேல 2 கேள்வி கொஞ்சம் ஆழமான கேள்வி. அது இந்த கைவல்யத்தை பற்றி, அதுபோல திருவாய்மொழி வீடுமின் முற்றம் பதிகத்தை பத்தியும் அது நம்ம வேற ஒரு கூடுதல் அவசியம் பார்க்கலாம் அப்படின்னு தோன்றது. ஏன்னா கொஞ்சம் ஆழமான கேள்வி அது. இதோட எல்லா கேள்விகளும் சங்கிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடியேன் இப்பொழுது அடியேன் கோவிந்ததாசர் சுவாமி தேவதான் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றோம். இந்த பிராதங்கிற பதம் வந்து சம்பந்தம் உள்ளவர்கள் அல்லது அந்த சேஷபுத்தர்களுடைய சந்ததியை சேர்ந்தவர்கள் இப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறது சொல்லியிருக்கோம் சுவாமி. அதுல 2 விதமாகவும் இருக்கலாம். அவங்க அந்த சம்பந்தம் உள்ளவர்கள் வந்து அவங்களும் சேஷபூதர்களா, அதாவது பெருமாள் பகவான் வந்து சேஷின்னு ஒத்துக்கிட்டவங்களாவும் இருக்கலாம், இல்ல ஒத்துக்காதவங்களும் இருக்கலாம் சம்பந்தர்கள். அப்போ எல்லாரையும் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா, எல்லாருக்கும் பகவான் ரட்சணம் பண்றாருன்னு வச்சுக்கிட்டா
அப்போ சேஷபூதர் இல்லாதவங்க ரட்சணம் பண்றாங்களா? அப்படி ஆகுது. இல்ல சேஷபூதர்களா இருந்தா மட்டும்தான் ரட்சணம் பண்றாங்கன்னா அப்ப பிராதங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லை. எல்லாரும் சேஷபூதர்கள் எல்லாரும் ரட்சணம் பண்ண போறாரு, அப்புறம் பிராதங்கிற பதம் எதுக்கு சேரணும் அப்படி தோணுது. இது சரியா? பிராத்த அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். பிராத்தானா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். விவித வினத விவித பிராத்த அப்படின்னா வணங்கினவர்களினுடைய கூட்டம் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? சுத்த பிரகாஷிகாச்சாரியர் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே வணங்கினவர்களுடைய கூட்டம்னா 10 பேர் சேஷபூத்தர்களா இருக்கார்கள், அவர்களுடைய கூட்டம் அப்படின்னு வச்சுன்னா பெரிய அர்த்தம் கிடைக்காது. ஆகையினால் சுத்த பிரகாஷிகாச்சாரியர் என்ன பண்றாருன்னா, அந்த 10 வணங்கினவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்களை சார்ந்த கூட்டம், அவர்களுடைய குடும்பத்தினர் சந்ததியார் அப்படின்னு அந்த கூட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சுத்த பிரகாஷிகாச்சாரியர் சாதிக்கிறார். அந்த சந்ததியார்ல சேஷத்துவ ஞானமே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, எம்பெருமான் ரட்சிப்பான என்ன அர்த்தம்? அந்த ரட்சிக்கிறதுக்கு தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்கிறதுக்கு எம்பெருமான் அதிகமான முயற்சி பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த சந்ததியார்ல வந்தவர்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பு கொடுப்பான் எம்பெருமான். அதையும் அவர்கள் எடுத்துக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட வர மாட்டேன் அப்படின்னா அவன் எல்லா ஜீவாத்மாவுக்கும் அந்த விதத்துல ஒரே ஒரு நியாயம்தான். என்னிடத்துல இவ்வளவும் வாய்ப்பு கொடுத்து வந்தா சரி, அந்த வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். லட்சணத்தை எம்பெருமான் அந்த விதத்துல அதிகமா பண்ணுவான். அப்பவும் வந்து மோரட்டை படிச்சுட்டு நான் எம்பெருமானத்துல வரமாட்டேன் அப்படின்னா அவன் ஒண்ணுமே பண்ண முடியும். அது வந்து மறுபடியும் அந்த ரூல்ஸை மீற மாட்டான். நீ வந்து இப்போ அந்த ஒரு சந்ததியில பிறந்தாச்சு, எப்படியாவது உன்னுடைய அப்படியே நான் மோட்சத்துக்கு ஆக்ஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் ஆச்சாரிய கிரந்தங்கள்ல தெரியல. அவன் ரட்சணம் பண்றதுன்னா ஒரு கனிவு இருக்கும் அவனுக்கு. ஏற்கனவே அந்த ஒரு சந்ததியில ஏன்னா அந்த ஆத்மாவை பிறக்க வைக்கிறத எம்பெருமான் தானே பிறக்க வைக்கிறான். ஸோ தேர்ந்தெடுக்கலாம், இந்த ஆத்மா இந்த சந்ததியில பிறக்கட்டும், சுஜீராம் ஸ்ரீமதாம் கேக யோக பிரஷ்டா அபிஜாயத்தே அப்படின்னு நல்ல யோகத்திலே நழுவினவன் கூட மறுபடியும் நல்ல சந்ததியில போய் பிறப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறான் பெருமான், வெறும் அந்த யோகத்தை தொடரணும் அப்படின்னு. அப்படின்னு இப்படிதான் அதை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அடியன் தோன்றது. அடியன் அடுத்தது அடியன் சுகுவே இருக்காது. அடியன் இப்பதான் பாக்குறேன். அடியன் அடுத்தது தீங்க கிரவணன் சுவாமி. அடியன் சுவாமி இப்போ அந்த அடியன் தான் இந்த ஸ்தேம பங்காதி லீலை அந்த ஆதி சப்தத்துக்கு தேடி அர்த்தம் சாதிச்சதுல அடியன் பேசுறது கேக்குறதா? கேக்குறது அடியன் கேக்குறது. அடியன் அந்த ஆதி சப்தத்துல வந்து அர்த்தம் சாதிச்ச பொழுது விஷ்ணு இத்தியாதி அவதாரங்கள், விஷ்ணுன்ற அவதாரம், அப்புறம் எல்லா விபகா அவதாரங்கள் எல்லாத்தையும்ன்ற மாதிரி. அப்போ அவர் கடைசி மாமுனிகள் பர்யந்தம் அவர் பண்ற கிருஷி பரம்பரை, அந்த கிருஷி பரம்பரை பூர்த்தியா பூர்ணமா அந்த ஆதி சப்தத்துல எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. ஏன்னா சுத்த பிரகாஷிகாச்சாரியர் ஏன்னா அர்ச்சாவதாரத்தை கூட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், விபவதாரத்தை வெக்தமா சொன்னார். சுத்த பிரகாஷிகாச்சாரியர் மறுபடியும் ஆதியை போட்டார். ஸோ அந்த ஆதியில நம்ம வந்து என்னென்னலாம் நமக்கு தோன்றதோ, எதெல்லாம் எம்பெருமான் செய்யறானோ தாராளமா எல்லாத்தையும் எம்பெருமான் வந்து லீலையா செய்யறான் அப்படின்னு, ரூல்ஸ் பேஸ்டா செய்யறான் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடியன் அவசியம் எடுத்துக்கலாம். அடியன் ஸ்ரீனிவாசன் சுவாமி. சுவாமி அடியன் தன்யோஸ்மி அடியனோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. சந்தேகம் என்னன்னா, இப்ப ஸ்ரீபாஷ்யமே ஒரு வியாக்கியானமா தான் இருக்கு, அதுக்கு ஒரு சுத்த பிரகாசியாச்சாரியர் வியாக்கியானம் எதனால தேவைப்படுறது? அதுக்கும் தாண்டி மறுபடியும் அதுக்கு கீழே இன்னும் வியாக்கியானங்கள் இருக்கா? அடியன் அது ஏன் தேவைப்படுறதுன்னா, இப்போ ஸ்ரீபாஷ்யம் சாதிச்ச உடையவர் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாருங்க, 4 வேதத்தையும் அத்தியானம் பண்ணி நியாய சூத்திரம், வைசேஷிக சூத்திரம், பாணியினுடைய வியாக்கரணம் எல்லா சூத்திரத்தையும் எல்லாம் அத்தியானம் பண்ணி எல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் நாலேஜ் இருந்திருப்பா இல்லையா? ஸோ அவர்களுக்காக அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்காக உடையவர் எழுதி வச்சுட்டார். உடையவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாணிய சூத்திரத்தால இந்த சப்தம் ஒருத்தர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இந்த காலத்துல படிச்சா நமக்கு புரியுமா? அப்ப என்ன பண்ணாருன்னா, சுத்த பிரகாஷிகாச்சாரியர் கொஞ்சம் அதை கீழே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பாபா பிரகாஷிகையில ரங்கராஜ முனி தேசிக சம்பிரதாயம் சார்ந்த சுவாமி திருநாமம் வரமாட்டேங்குது, உபனிஷத் பாஷக்காரா அப்படின்னு சொல்லுவார். அந்த சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, சரி நம்ம போல்வாருக்குலாம் வந்து சுத பிரகாஷிகள் இருக்கக்கூடிய அம்சமும் புரியாம போயிட போறது அப்படின்றதுக்காக அவர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இறக்கினார். அதனால தேவைப்படும். இப்போ பாவ பிரகாஷிகை இப்போ என்ன வேண்டியிருக்கோம், ஒரு தமிழாக்கம் அப்படின்றது வேண்டி இருக்கும். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஒத்ததாக வேண்டியதாக இருக்கு. ரகுராமன் சுவாமி. அடியன் கேட்கறதா? அடியன் கேட்கறது சுவாமி. அடியன் இப்போ குழந்தை வந்து பொம்மை எல்லாம் வச்சு விளையாடுறது, விளையாடி முடிச்சப்போ எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி ஒரு இதுல டப்பால போட்டு எடுத்துட்டு போயிருக்கு. அது மாதிரி பெருமாள் எல்லாரையும் படைக்கிறான், சரியா இருக்கு, அவனுக்கு வந்து எல்லாரையும் கூட்டு போய் மோட்சம் கூட்டு போயிட முடியுமானா, நம்ம எல்லாம் பொம்மைகள் கிடையாது, நம்மளாம் ரோபாட்ஸ் கிடையாது, மனுஷா.
நமக்கு ஆத்மா இருக்கு, ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை உபயோகிச்சு நம்ம ஆசைப்பட்டு அவங்க கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கறான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றா. அது எதையாவது சொல்லியிருக்கா? நமக்கு அவன் ஞானத்தெல்லாம் கொடுத்து பண்றதே அப்படின்றதே அவனுடைய லீலையே தான் அப்படின்னு தோன்றது. அங்கேயும் பதில் இதுதான் வரும். ஞானம் இருக்கட்டும் ஜீவாத்மாவுக்கு, ஞானத்தை அப்படியே நேர அவனோட ஞானத்தை பயன்படுத்திட்டு இவனுக்கு முழு ஞானத்தை கொடுத்து அப்படியே முக்தனாகவும் ஆக்கிடலாம். இப்போ அங்கேயும் இதே பதில் இதே கேள்வி வரும்னு தோன்றது. இப்போ ஞானம் இருக்கிறதுனால இந்த ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அங்கேயும் இந்த கேள்வி வரும் இல்லையா? இவன் ஞானம் இருக்கு, சரி அந்த ஞானத்தை ஒரே க்ஷணத்துல முக்தனுக்கு ஞானம் இருக்கு இல்லையா, முக்தனுக்கு இருக்கக்கூடிய ஞானமாக இவனுடைய ஞானமா ஆக்கிடலாமே, அப்படியே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமே இவனுடைய ஞானத்தை அப்படின்னு அந்த பதில் அங்கேயும் அவங்க கேள்வி அங்கேயும் வரும் தோன்றது. அதனால இவனுக்கு அப்படியே குழந்தை நம்ம வாழ்ந்து சொன்னப்போ ஆசைப்பட்டு வந்ததுன்னா நமக்கு சந்தோஷம், நம்மளே பார்த்தாக்கா சந்தோஷம் இருக்காது. பகவான் வந்து நம்ம ஆசைப்பட்டு வரணும்னு எதிர்பார்க்கறான்னு சொல்றோம். அதேதான் தாராளமா இதெல்லாம் கிரந்தத்திலேயே இருக்கு. அது வந்து பல பல நாடுன்னு சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்து அழகான அலங்காரன் மலை அப்படின்ற இடத்துல எம்பெருமான் வந்து சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறான். எப்படி சாதிக்கிறா அப்படின்னா, இந்த கடைசி நேரத்துல எம்பெருமான் வந்து தன்னுடைய அழகா காமிச்சான். அழகா காண்பிச்சதுனால சிசுபாலனுக்கு அவ்வளவு ஆசை வந்துருச்சு எம்பெருமான் தினத்துல. இப்போ ஆசையை உண்டுபடுத்திதான் அவனுக்கு மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்றது ஆச்சாரியர்கள் கிரந்தங்கள் எல்லாம் சாதிக்கிறான். அப்ப அதனால புருஷார்த்தமாக ஆக வேண்டும். இந்த மோட்சமேன்றது வந்து இவன் இச்சித்து புருஷார்த்தமாக இவனுக்கு ஆக வேண்டும். அந்த இன்னும் அங்கேயும் ஒரு கேள்வி பதில் இருக்கு. இந்த இச்சையும் கூட என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேணும் அப்படின்னு இந்த இசைவும் கூட அந்த எம்பெருமான் தான் அப்படின்னு ஆழ்வார் விஷயத்துல ஆறுது அங்க. அதனால இந்த இச்சையை கூட எம்பெருமான் நினைச்சா ஏற்படுத்திடலாம். ஆனா எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. ஸோ மறுபடியும் அங்கேயும் இதே கேள்வி வரும். அங்கதான் கடைசியா என்ன போய் முடிக்கணும் அப்படின்னா, அவன் இந்த ரூல்ஸ் வச்சிருக்கான் கேட்க முடியாது. இந்த இச்சையும் ஏற்படுத்தி அவன் தாராளமா பண்ணலாம். அவன் பண்ண மாட்டான், அவன் ரூல்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் ஒரு வேண்டிய பதிலாக இருக்கும் அப்படின்னு தோன்றது கடைசியில. அடுத்தது ரூபஸ்ரீ. அடியேன் சுவாமி, இப்போ நம்ம கிட்ட இப்போ ஆக்சுவல் டெக்ஸ்டே இல்லையா? லைக் ராமானுஜர் எழுதின ஆக்சுவல் ஸ்ரீபாஷ்யம் டெக்ஸ்டே நம்ம கிட்ட இல்லையா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் டெக்ஸ்ட் இருக்கு, ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியான டெக்ஸ்ட் இருக்கு, அந்த வியாக்கியானத்துக்கு வியாக்கியான டெக்ஸ்ட் இருக்கு, எல்லா டெக்ஸ்டும் இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சீரீஸ்ல நம்ம அதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்க முடியாது. ஸ்ரீபாஷ்யம் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகே ஓகே, அதுதான் சொன்னேன். எக்ஸ்ட்ரா எல்லாமே அவைலபிள் தான். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. அவ்வளவு தேங்க்ஸ் படியேன். சரி, அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. என்ன இது ஆத்மாவை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு ஆத்மாங்கிறதும் அனாதி. எப்படி பகவான் அனாதியோ பரமாத்மா அனாதி போல ஜீவாத்மாக்களும் அனாதி இல்லையா? ஜீவாத்மாக்கள் இப்போ ஒரு ஆத்மாங்கிறது ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடையது ஆத்மா, கரெக்டா? ஆமர்த்தத்திற்கு ஞானானந்தம் தட்டஸ்தம் என்னும்படின்னு புள்ளலோகாச்சாரியார் சொல்றாரு. அப்படி இருக்கிறச்சே, ஆனா நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்றோம்? பகவான் ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கறான் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜீவாத்மாவும் எட்டர்னலா இருக்கு, பரமாத்மாவும் எட்டர்னலா இருக்காரு. ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு ஞானமும் ஆனந்தமும் தேவை. ரெண்டு பேரும் எட்டர்னலா இருக்கச்சே பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை புகுத்தினாங்கிறது இது எப்படி புறப்பாடு வருது? ஆமா, நல்லா கேட்டுருக்கான். இப்ப என்னன்னா, இப்போ ஜீவாத்மாவுக்கு வந்து ஞானம் ஆனந்தம் இருக்கு. இப்ப ஞானம் ஆனந்தம் இல்லைன்னா அது ஆத்மாவாகவே இருக்காதே அப்படின்ற மாதிரி உன்னுடைய கேள்வி முதல் அது ஒரு பார்ட் இருக்கும். சரியா? இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஜீவாத்மா வந்து ஞானத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டதுன்றது எப்படியோ, ஜீவாத்மாவே ஞானமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கு, நமக்குலாம் ஞானம் இருக்கு, நாமெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சரி, நான் யாரு? நாம்னா யாரு? நமக்கு உடம்பா? நம்ம உடம்பு கிடையாது, உடம்ப காட்டும் வேறுபட்டவர்கள். சரி, பிசிக்கலா நான் யாரு? சுருண்டா இருக்கோம். என்ன இந்த பிசிக்கலா நம்ம யாரு அப்படின்னா, நாமே ஒரு ஞானம் தான், நாமே கூட ஒரு கான்சியஸ்னஸ் தானா. நான் அப்படின்னு தெரியுது இல்லையா? இதுல இருக்கிற லேப்டாப்புக்கு தெரியுமா நான் லேப்டாப் இருக்கேன் அப்படின்ற லேப்டாப் தெரியுமா? லேப்டாப்புக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் நான் இருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப நானே ஞானம் தான். இந்த ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்ப ஜீவாத்மாவே இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்ப அஜித காட்டிலும் டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த ஞானம் தான். அதுக்கு தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் தெரியாது, எனக்கு என் எக்ஸிஸ்டன்ஸ் தெரியும். இந்த ஞானம் எப்பவுமே அழியாது. ஆனா எந்த ஞானம் அழியும் அப்படின்னா,
எதிரில் சுற்றி சரௌண்டிங்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தின ஞானம் குறையும் ஏறும் இந்த மாதிரி நடக்கும். ஆனா அப்பவும் ஆத்மாவுக்கு ஒரு அழிவு கிடையாது. அப்ப பெருமாள் என்ன பண்ற சம்சார தசையில் அப்படின்னா மற்ற விஷயங்களை பத்தின ஞானத்தை ஏற்படுத்துறார். எவ்வளவோ ஆத்மாக்களுக்கு பெருமாளை பத்தி தெரியாது, ஆனா அந்த ஆத்மா நானா அப்படின்றது தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் பெருமாள் தன்னை பத்தின ஞானத்தை கொடுக்கிறார். சரியா? இப்போ கேள்வி பதிலுங்கிறதா. அப்போ ஆத்மா எட்டர்னலா இருக்கு, எட்டர்னலா ஞானமாகவே இருக்கு. இப்போ பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சம்சாரத்துல எட்டர்னலாகவே ஆத்மா ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் கர்மத்தினால சங்கோச்சமான ஒரு ஞானத்தை கொண்டு இருக்கு, புதுசா தெரிஞ்சுக்க முடியல. அப்படிப்பட்ட ஆத்மா பத்த ஆத்மாவுக்கு பெருமாள் ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப இதுலயுமே இங்க விரோதமே வராது. அப்ப பகவான் கொடுக்கிற ஞானம் அவனை பத்தின ஞானம். அவனை பத்தின ஞானம். இப்போ அது மட்டும் கொடுக்கறது கிடையாது, அவன் மட்டும் நம்ம கண் வாங்கிக்கலாம் கொடுக்கலாம். அவனோட சுத்தி இருக்கிறதையும் கொடுத்து டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவன் தான் கொடுக்குறான். ஆமா. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தேவரி, இப்ப சொன்னது சாய்ச்சது இப்போ ஒரு அச்சித்துக்கும் ஒரு சித்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, சித்துக்கு தன்னை சுத்தி இருக்கிற ஞானம் இருக்கு, ஆனா அச்சித்துக்கு அது கிடையாது. சரியா புரிஞ்சுக்கலாம்? ரெண்டும் சேர்த்துக்கணும். சித்துக்கு முதல்ல நான் இருக்கேன் அப்படின்றது சித்துக்கு தெரியும், அது ஒண்ணு. அதுதான் ஞான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இருக்கேன் அப்படின்றது தெரியறது இல்ல சித்துக்கு, அது அதனுடைய ஞானத்துவம் அப்படின்றது அதனுடைய ஞானம் அப்படின்றது அதான் சித்தினுடைய ஸ்வரூபம். அப்புறம் ஞான குணக்கத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். சரௌண்டிங் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறது சித்து. சித்து ரெண்டு பண்றது, நான் இருக்கேன் அப்படின்றது சித்து தெரிஞ்சுக்கிறது, சரௌண்டிங்ஸ் இருக்கு அப்படின்றது சித்து தெரிஞ்சுக்கிறது. அச்சித்து ரெண்டுமே பண்ணாது. நான் இருக்கிறது அச்சித்துக்கு தெரியாது, சரௌண்டிங்ஸ் இருக்கு அப்படின்றது அச்சித்துக்கு தெரியாது. அதுதான். அப்போ ஒரு சித்துக்குள்ள ஆத்மாங்கிறது சமம் இல்லையா? சித்துக்குள்ள இருக்கிறதும் அந்த ஆத்மா தான், அச்சித்துக்குள்ள இருக்கிறதும் அந்த ஆத்மா தான். ரெண்டுத்துக்கும் அந்தராத்மா பரமாத்மா தான். சித்துக்குள்ள ஆத்மான்னு சொல்ற அச்சித் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த அச்சித்துக்குள்ள சித்துன்னு ஆத்மா இருக்கு, அவ்வளவுதான். சித்துக்குள்ள இன்னொரு ஆத்மா, பரமாத்மா மட்டும் தான் சித்துக்குள்ள இருக்கிற ஆத்மா. ஓகே, க்ஷமிக்கணும். இப்போ இந்த சரீரமும் அச்சித்து, இப்போ இருக்கிற ஒரு லேப்டாப்பும் அச்சித்து, அதுக்குள்ள இருக்கிறது சித்தான ஆத்மா, அதுக்குள்ள இருக்கிறது அந்தராத்மா பரமாத்மா. ஆமா. சோ அப்ப இதுக்குள்ளேயும் ஆத்மா தான், ஒரு சித்தான ஆத்மா இருக்கு. அதாவது ஒரு அச்சேதன வஸ்துக்குள்ளேயும் சித்தான ஒரு ஆத்மா இருக்கு. ஆனா அதையும் ஒரு மனிதனுக்குள்ள, அதாவது இப்படி ஒரு அச்சித்தான ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சித்துக்குமான வித்தியாசம் தன்னை பத்தின ஞானமும் தன்னை சுத்தி இருக்கிறத பத்தின ஞானம். ஆமா, நீங்க ஆக்சுவலா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கான். இவன் என்ன தாத்பரியத்தோட கேட்கறான் அப்படின்னா, இப்போ இதுவே கூட நிறைய பேருக்கு ஒரு புது விஷயமா இருக்கலாம். இந்த உடம்பு இருக்கு, மனித உடம்பு இருக்கு, இதுக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சதுதான். லேப்டாப்ல முதல்ல ஆத்மா இருக்கானே அப்படின்றது அது நான் லிவிங் திங் தானே. லேப்டாப்ல எல்லாம் ஆத்மா இருக்குமாண்ணா அப்படின்னே ஒரு கேள்வி எல்லாருக்கும் இடலாம். உபனிஷத் பொறுத்த வரையிலும் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்றது, எது எதுலாம் நாமம் ரூபம் இருக்கோ அதுக்குள்ளதான் நிச்சயமா ஜீவாத்மா, அதுக்குள்ள பரமாத்மா அப்படின்றதுதான். அது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி தான் போகும் எல்லாம். இந்த லேப்டாப் கூட ரூபம் இருக்கிறதுனால இதுக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு ஆத்மா ஒன்று இருக்கு, சித்தானது அப்படின்றது இருக்கு. சரி, இப்போ அந்த ஆத்மாவும் நானும் சமம் தானே, நானும் ஆத்மா அதுவும் ஆத்மா தானே அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் சமம் தான். இப்போ ஆழ்வார் அப்படின்ற ஆத்மாவும் சமம், நானும் சமம் தான். ஆனா ஆழ்வாருக்கு எனக்கு ஞானத்துல ஒரு லெவல் இருக்கான்னு அங்க இல்ல இல்லையா. அப்போ ஆத்மா எல்லாமே சமம் அப்படின்ற என்ன தாற்பயம் அப்படின்னா, எல்லாமே ஞான ரூபமா இருக்கும், இத்திருந்த அட்டாமிக்கா இருக்கும், எல்லாமே ஞான ரூபமா இருக்கும் அப்படின்றது சமம். அதனுடைய அந்த ஞானம் ரெண்டு பிசிக்கலா நம்ம பார்த்துக்கலாம். சின்ன ஒரு டாட் போட்டுக்கோ, அது ஆத்மா. அதுக்கு மேல் ஒரு பெரிய கான்சென்ட்ரிக் சர்க்கிளா வேணா போட்டுக்கோ, அதுதான் மற்ற சரௌண்டிங்ஸ் பத்தின ஞானம். இந்த இந்த பெரிய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய ரேடியஸ் பெருசாச்சுன்னா பெருசாக ஆக ஆக அதெல்லாம் பெரிய ஞானி அப்படின்னு அர்த்தம். சின்னதாக ஆக ஆக அவர்கள் அக்னியர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா அது உள்ள இருக்கிற அந்த டாட் இருக்கு இல்லையா, அது மாறவே மாறாது. அப்போ ஆழ்வார் அந்த ஆத்மா ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். இப்ப அடுத்தது லேப்டாப்குள்ள கேள்வி வந்துன்னா, லேப்டாப்குள்ள இருக்கக்கூடிய அஜித்துக்கும் நான் அப்படின்றது தெரிஞ்சுன்னு இருக்கணும். அது தெரியாம போச்சுன்னா அஜித்து அது ஆத்மாவாகவே இருக்காது. லேப்டாப்பாக அஜித்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் நான் அப்படின்றது ஒளிவிட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனா அதனுடைய அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, அடுத்த ஸ்பியர் அது ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆழ்வாருக்கு இன்ஃபினிட் ரேடியஸ் ஆழ்வாருக்கு, நமக்குள்ள ஏதோ கொஞ்சம் ரேடியஸ். இந்த அஜித்துக்கு ஒண்ணுமே கிடையாது, ரேடியஸே கிடையாது.
ஆனா கூட அந்த அஜித்துங்கிறனே நீ புரிஞ்சுக்க நினைக்கிறேன், எல்லாருமே புரிஞ்சுட்டு இருப்பா நினைக்கிறேன். அஜித்துக்குள்ள இருக்கிற ஆத்மா, அஜித்துக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன இருக்குன்னா அதுக்கும் கூட நான் அந்த நான்றது அந்த கான்சியஸ் இருக்கு, அது போகவே போகாது. போச்சுன்னா அது ஆத்மாவே இல்லை. உன்னுடைய கேள்வி முதல் கேள்வி வந்து முடிஞ்சிடும். ஞானம் இல்லைனா ஆத்மாவே இல்லையே அப்படின்னு, இந்த ஞானம் இல்லைனா ஆத்மாவே இல்லை அப்படின்னு கான்சியஸ்னஸ் போகவே போகாது ஆத்மா. அப்ப எல்லா ஆத்மாவுக்கும் கான்ஸ்டன்டான ஞானம், தன்னை பத்திய ஞானம், சுத்தி இருக்கிற ஞானம் வந்துட்டு அதோட ரேடியஸ் வேரியாக அது வந்து அச்சித்து சித்துன்னு இது வருது. ஆமா, அஜித்துல இருக்கிற ஆத்மா மனுஷ சரீரத்துல இருக்கிற ஆத்மா அப்படின்னு ஒண்ணு கொஞ்சம் டிஃபைன். ஓகே, அஜித்துக்குள்ள இருக்கிற ஆத்மா நம்ம மனித சரீரம், லேப்டாப் நான் லிவிங் திங்ஸ் லோகத்துல சொல்றோம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு மாத்தி சொல்லி டிஃபைன்டா சொல்லி அது. அதே மாதிரி இப்போ தேவரீர் சொன்னீர் ஒரு இதுக்கும் அந்த ரேடியஸ் மாறுங்கிறது. இப்போ அடியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோட ரேடியஸும் ஆழ்வாருடைய ஆத்மா அந்த ஞான ரேடியஸும் ரொம்ப டிஃபரெண்ட். அந்த ரேடியஸ டிஃபைன் பண்றது பரமாத்மாவோட சுவாதந்திரம். சரியா? ஆமா, நிச்சயமா எல்லாமே நகி தேனவினா திருநாமப்பி சலத்தி எல்லாமே அவனுடைய ஆணைக்கு உட்பட்டது. கடைசியா க்ஷமிக்கணும், கடைசி ஒரே ஒரு கேள்வி. இது தெரியல, இது வந்துட்டு விஞ்ஞானத்தோட நம்ம கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், அவனுக்கு பகவானுக்கு விஷ்ணுன்னு திருநாமம், ஒரு அணுவிலுமே வியாபித்திருக்கக்கூடியவன், ஒரு அணு ஆட்டம் செல் எல்லாத்துலயும் அவன் இருக்கான், எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கான். இப்போ விஞ்ஞானத்துல என்ன சொல்றா, இருக்கிற நம்மளோட உடம்புல வந்துட்டு பல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா, அதுக்குள்ள ஒரு பரமாத்மா, இதெல்லாம் சேர்ந்த நம்ம ஒரு ஆத்மா, நமக்குள்ள ஒரு பரமாத்மா. இது எப்படி அடியன்? இதேதான், இப்படிதான் நீ வேதாந்தத்துல இருந்து இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு சின்ன ஆட்டம் இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கும் ஒரு ரூபம் இருக்குன்னு ஆயிடுது இல்லையா. எதுக்கெல்லாம் ரூபம் இருக்கோ அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கும், அதுக்குள்ள பரமாத்மா இருப்பார். சரியா? அப்படின்னா நம்ம சரீரமே வந்து பல குட்டி நம்ம சரீரத்துக்குள்ளே பல ஆத்மாக்கள் இருக்கு. நம்ம விஞ்ஞான பரமாத்மா நிச்சயமா சொல்லலாம், பல ஆத்மாக்கள் இருக்கு. ஆனா நான் அப்படின்ற ஆத்மா இருக்கு இல்லையா, நீன்ற ஆத்மா இருக்கு இல்லையா, நீதான் அதிஷ்டான ஆத்மா. இந்த உடம்புக்கு நீதான் அதிஷ்டான ஆத்மா. ஏன்னா மத்த ஆத்மா என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் பண்ணாது. சரியா? நீ அப்படின்ற ஆத்மா, நான் அப்படின்ற ஆத்மா தான் இந்த உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அப்ப அதோடைய சுத்தி இருக்கிற ஞானத்துடைய சர்க்கிள் ரொம்ப இப்ப நம்மளுடைய சர்க்கிள், நம்மளுடைய ரேடியஸ் இப்ப என்ன தெரியுமா இருக்கு, ஹெட் டு ஃபுட் நம்மளுடைய ரேடியஸ் இருக்கு. பாடியில நம்மளுடைய ஞானமானது பரவி இருக்கு. போகும் ஞானமானது. அப்போ ஒரு சரீரத்துடைய அதிஷ்டான ஆத்மாவோட கம்பேர் பண்ணா அதுல இருக்கிற அந்த ஒரு அணுவோடைய ஆத்மாவுடைய இதுவும் கம்மியா இருக்கும் ஞானம், சுத்தி இருக்கிற ஞானம். கரெக்டா புரிஞ்சுச்சு. தன்யோஸ்மி. சரி, தன்யோஸ்மி. எல்லா கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்லுங்க. சரி. அடியன் ஹேமபிரியா. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜன் மகள். எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து 4 யுகமா போயிட்டு இருக்குல்ல, யுத்த, திரேதா, துவாபர, கலி. இது வந்து இந்த சைக்கிள் வந்து திரும்ப வந்துட்டே இருக்கும் இல்ல. இந்த 4 சத்துரு யுகம்ன்றது மாற்றி இந்த ஒரு பிரளயத்துக்கு அப்புறமும் திரும்ப ஒரு இது பெருமாள் படைப்பார், எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அந்த சைக்கிள். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த யுகத்துல. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு உடையவர் இப்ப நம்மளுக்கு பிறந்து ஸ்ரீபாஷ்யம் 1000 years ஆச்சு. இது நடந்து இப்ப நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், படிக்கிறோம். அது மாதிரி இப்ப திரும்ப இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் நடந்திருக்குமா? இது மாதிரி ஒரு முன்னாடி எத்தனையோ சத்துரிகள் நடந்திருக்குன்னு சொல்றோம், அப்பயும் உடையவர் பறந்திருப்பாரா? அண்ட் இன்னொன்னு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அச்சித்து, இப்போ நம்ம இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கோம், இப்ப நம்ம படிக்கிறோம், ஏதோ கொஞ்சம் ஞானத்தை வச்சுட்டு ஏதோ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ எல்லா அச்சித்துமே அது ஒரு சரீரம் எடுத்துக்குமா? அதோட அடுத்த நெக்ஸ்ட் பிறவியில சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப்பே எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றோம் ஆத்மா, அந்த அச்சித்து இருக்கு. அதுக்கு வந்து ஞானம் வரணும்னா அதுவும் அது மாதிரி ஏதாவது ஒரு டைம்ல இது மாதிரி இந்த யுகத்து இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போய் அதுக்கும் ஏதாவது அது மாதிரி ஒரு சரீரம் கிடைக்குமா? எல்லாருமே ஒரு சரீரத்தை எடுத்துட்டுதான் நம்ம ஞானம் பெற்று பக்தி பண்ணி பெருமாள் அடைய போறோம். இது எல்லாத்துக்குமே நடக்குமா? இல்ல அச்சித்துனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு டேபிள்ல இருக்கிற செல்லு கூட அதுக்குமே இருக்கு, அதுவுமே ஞானம் இல்லாம இருக்கு. அதுக்கு சரி, முதல் கேள்வி வந்து இப்போ உடையவர் வந்து போன இடத்துலயும் இருந்திருப்பாரா அப்படின்னா, இதே சைக்கிள் இப்போ உடையவர்ன்றவர் வந்து புராண புருஷன். ஏன்னா புராணத்துல எல்லாம் உடையவரை பத்தின பிரஸ்தாவம் இருக்கு. அந்த கிருத்திய அலோக அச்சித் பவிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து
ஸ்ரீபெரும்புதூர்ல அடுத்த மாசம் நான் நித்தியமே செய்விப்பா லீலாய் பூத்தி அப்படின்ற இதுல ஒரு புராண ஸ்லோகத்தை செய்விப்பா. இப்போ ஒவ்வொரு கலிகாலத்துல வந்து உடையவரானவர் திருவதாரம் பண்ண போறாரு அப்படின்னு பிரமாணங்கள் இருக்கிறதுனால போன சத்தியுகத்துல இந்த மாதிரி உடையவர் ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிற உடையவர் யாருமா அதே உடையவர் தான், அந்த ஆதிசேஷனே தான் வந்து உடையவராக திருவதாரம் பண்ணணும் பிரமாண சித்தமாக இருக்கு. நம்மளாம் இதே போல் நம்ம போல இருக்கிறவர்கள் வந்து போன யுகத்தில் இருப்பாடா அடுத்த யுகத்தில் இருப்பாடா அப்படின்னு கேள்விலாம் வந்து அதுக்கு பிரமாணம் கிடையாது. இந்த மாதிரி யுகம்லாம் கண்டினியூ ஆகும் அப்படி பிரமாணம் இருக்க ஒழியா இதே மாதிரி அடுத்து இதே 931 இதே பிஎம்ல ஐஎஸ்டியில் லேப்டாப் ஃப்ரண்ட் ஆஃப் லேப்டாப் இதே மாதிரி இன்னொரு செஷன் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயும் யாரெல்லாம் சொல்ல முடியாது. அது தேவையில்லை அந்த மாதிரி விசாரம். நீங்க ஆக்சுவலாக உடையை பற்றி மட்டும் தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். உடையை பற்றி கேட்டதுக்கு இதுதான் பதில் இதுதான். புராண புருஷராக இருக்கிறதுனால ஒவ்வொரு சித்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் உடையவர் ஒருவா இருக்கு பிரமாணம் இருக்கு. அது அங்க ரெண்டாவது வந்து இந்த அச்சித்தில் இருக்கக்கூடிய இந்த இதுல ஆத்மாக்களை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆத்மாக்களுக்கு கூட இப்போ இந்த அச்சித்தில் இருக்கிறதுனால இது வந்து மேற்கொண்டு புண்ணியமா பாப்பத்தை எதுவும் சம்பாதிக்க போறது கிடையாது. இதுக்கு சாஸ்திர விஷயத்தையே கிடையாது. ஆனா இதே ஆத்மா ஏதோ ஒரு காலத்துல கண்டிப்பா மனிதனாக இருந்திருக்கும். ஏன்னா டைம் இம்மெமோரியல் இருக்கு, தொடக்கமே கிடையாது. இது இப்போ இந்த ஆத்மாவை எப்போ ஏதோ ஒரு காலத்துல கண்டிப்பா மனிதனாக இருந்திருக்கும். செஞ்ச பாவத்தினால இப்போ இந்த லேப்டாப்ல இந்த ஆத்மாவாக இருக்கு. அனுபவிச்சு முடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் இதுக்கு ஒரு மனித பிறவி கிடைக்கும் இல்லையா? அப்ப இது ஞானத்தை தொடர்றதுக்கு இதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் ஒரு பெரிய சைக்கிள் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்ப நம்மளுடைய நிலையை யோசிச்சு பார்க்கலாம். நம்மளும் கண்டிப்பா ஒரு காலத்துல லேப்டாப்ல ஒரு ஆத்மாவா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த துர்லபோ மானுஷோதியாக தேயினா க்ஷண பங்குரான் இந்த மனுஷிய ஜென்மம்ன்றது இவ்வளவு கஷ்டமான ஜென்மம். அதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாலாம் சாதிக்கிறார். 9:30 இருக்கு. எல்லாருக்கும் இது சிரமமா இருக்கும் எனக்கு இதுக்கு மேல கண்டினியூ பண்ணோம்னா. கொஞ்சம் ஒரு பிரமிப்பா அந்த ஏதாவது பண்ண முடியுமா சரியா சொல்லிடுவோமா அப்படி என்னன்றது இருந்தது. எல்லாருக்கும் உபகாரமா ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி டைம் இருக்குமா? டைம் இருக்கும். ஆனா நீங்க ஜிமெயில் எனக்கு ஒரு மெயில் பண்ணீங்க இல்லையா? நீங்க தானே திருவாரூர் பத்தி கத்துக்கணும். நீங்க தான் மெயில் பண்ணிருந்தீங்க. இல்ல நான் இல்ல நீங்க இல்லையா? சரி 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 சரி. ஏன்னா இல்ல நெத்தில திருமணம் இல்லை. அதனால இப்போ திருமணம் தான் சாத்திட்டு இருக்கீங்களா? ஆமா சாத்திட்டு இருக்கீங்க. சரி சரி சரி. நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். க்ஷமிக்கிறேன். திருமணம் கொஞ்சம் சரியா தெரியல, அதனால தான். ஒரே ஒரு இந்த ஆத்மா ரேடியஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அதை கான்டெக்ட் பண்ணி இப்போ ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னா அந்த ரேடியஸ் இஸ் டிஃபைன்டு பை பெரிய ரேடியஸா இருந்தா ஆழ்வார், சின்ன ரேடியஸ் நம்ம சம்சாரிக்கிற மாதிரி இருக்கவங்க அப்படின்னா அந்த ரேடியஸ் இஸ் ஆல்சோ டிஃபைன்டு பை த ஆத்மா. பிகாஸ் இஸ் திஸ் ட்ரூ? இஸ் திஸ் கான்செப்ட் இஸ் ட்ரூன்னு எனக்கு ஒரு டவுட். பிகாஸ் ஆத்மாவுக்கு ஒரு சுவாதந்திரிய அபிமானம் இருக்கு இல்லையா? அந்த சுவாதந்திரிய அபிமானம் வச்சுதான் அந்த ரேடியஸ் அந்த ஆத்மா வந்து அது உண்மைதான். என்னன்னா இது எல்லாமே பெருமாளால் அப்படின்னா தாத்பரியம்னா பெருமாள் ஏன் இப்படி பண்ண போறேன்? ஏன்னா சூத்திரத்திலே வேதவியாசர் கேட்கிறார். வைஷமிய நைப்ரண்யன்னா சாபேக்ஷத்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலக சிருஷ்டி வந்து பெருமாள் விசித்திரமா பண்றாரு. ஏன் எப்படிலாம் பண்றாரு? அவருக்கு வந்து ஒரு கருணையே இல்லையா? ஏன் ஒருத்தவங்க வந்து தானதெல்லாம் படைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் அவனுடைய கர்மம் அடியாக தான் பெருமாள் இப்படி பண்றாரு. கடைசியில பண்றது பெருமாள் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பதில் சொன்னேன். அவன் தான் கேட்டா நினைக்கிறேன். இதுவும் பெருமாள் தான் காரணம் அப்படின்னு கேட்டதுக்காக சொன்னா பெருமாள் எல்லாம் உண்மையை நடக்காது அப்படிங்கிறதுனால காரணம் அப்படின்னு. பெருமாள் ஏன் எப்படி பண்றாரு? பெருமாள் ஏன் எப்படி பண்றாருன்னா இந்த ஜீவாத்மாவுடைய கர்மத்தை வச்சுதான் பெருமாள் வழி பண்றாரு. அதான் பதில். கூடவே சேர்ந்தது பதிலாக வந்து அதான் ஒரே டவுட். அதுதான் அடிக்கடி வரும்பொழுது அடுத்த தடவை வரும்பொழுது இவங்க உன்னோட பாத்துக்கோங்க. ஏற்கனவே மெசேஜ் போட்டிருந்தேன் இந்த குரூப்ஸ்ல. திருமணம் அழிச்சு படிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இன்னொன்று சட்டை போட வேண்டாம். நான் ஸ்ரீபாஷம் முடியா இருக்கிறதுனால அதை நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் குரூப்ஸ்ல. அது மட்டும் அடுத்த தடவை கண்டிப்பா பாத்துக்கோங்க. கண்டிப்பா சரி ரொம்ப சந்தோஷம். சரி இதோட முடிச்சுக்கலாமா? 9:35 அப்படியே முடிச்சுக்கலாம். இதே போல ஒரு இதே போல ஒரு 2 வாரம் கழிச்சு திருவாய்மொழிக்கும் வச்சுக்கலாம். திருவாய்மொழி வச்சுட்டு அங்கேயே ஸ்ரீபாஷத்துல மறுபடியும் யாராவது செய்வான்னு நினைக்கிறேன். இதே இந்த 3 வீடியோஸ்ல. ஸோ கம்பைன் பண்ணி ஒரு செஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசம் ஒரு 2 தடவை டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தோன்றது. இதுக்கு அடுத்தது எக்ஸாம் அப்படின்னு இருக்கு.
ஸோ அதையும் பற்றி யோசிக்கலாம் எப்படி எக்ஸாம் ரொம்ப ஒன்றும் தயவுசெய்து பயப்பட வேண்டாம் எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே. எக்ஸாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்த நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். எப்படியாவது பண்ணிடுவோம் படிக்கணும் அப்படிங்கிற தூண்டுகோலாக இருக்கும். இப்பவே நம்ம எல்லாருக்குமே அநேகமாக என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு 4 அத்தியாயம் இருக்கு ஸ்ரீபாஷ்யத்தில். 4 அத்தியாயம் பேர் என்ன, பூர்வ தீக்கம் என்ன சொல்றது, உத்தர தீக்கம் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு நல்ல மனசுல நம்ம பதிச்சிருக்கோம். இதுக்கு மேல நம்ம எக்ஸாம் அப்படின்னு போட்டோம்னா ஒரு 10-15 தடவை படிக்கணும் அப்படின்னா நல்ல அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகிடும் மனசுல. அதனால எக்ஸாம் பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. நம்ம அதை பற்றி யோசிப்போம். ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணுவோம். அடியன் சுவாமி.